இன்னைக்கு இந்த ஏகாதசி ஸ்கந்தத்தில் இருக்கக்கூடிய 4வது மற்றும் 5வது 5 மற்றும் 6வது அத்தியாயத்தை பார்க்க இருக்கிறோம். நாளையிலிருந்து கிருஷ்ணனுடைய விருப்பம் இருக்கும் பட்சத்தில் நாளையிலிருந்து உத்தவ கீதை தொடங்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வச்சுட்டு இருக்கோம். ஸோ கடந்த சில தினங்களாக நம்ம இந்த நிமி மகாராஜர் நவயோகேந்திரர்கிட்ட பலவிதமான கேள்விகளை கேட்குறாங்க. அதற்கு அவர்களும் நிறைய பதில்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம 9 கேள்விகளை கடந்து வந்திருக்கோம். 9 கேள்வி கடந்து வரணும். இப்போதைக்கு நம்ம வந்திருக்கிறது 7 கேள்விகள் பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம 8 மற்றும் 9 இந்த 2 கேள்விகளுடைய பதிலையும் பார்த்துட்டு சுருக்கமாக எல்லாத்துடைய பதிலையும் என்னன்னு பார்த்தலாம். ஸ்ரீமத் பாகவத புராணம் எதற்காக வந்திருக்கு அப்படின்னா, அத்திர வஸ்து சிவதம் தாபத்ரயோன்மூலனம் அப்படின்ட்டு பாகவத்துடைய ஆரம்பத்திலே சொல்றாரு. அத்திர வஸ்து சிவதம் தாபத்ரயோன்மூலனம், எந்த ஒரு வஸ்துவை தெரிந்து கொள்வதனால தாபத்ரயம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 வகையான துன்பங்கள்லேருந்து ஒருத்தர் மீள்றானோ அப்படிப்பட்ட விஷயத்தை சொல்ல வந்திருக்கிறதா பாகவதம். அதே போல தர்மம் புரோஜித கைத்தவ அத்திர பரம நிர்மத்சரானாம் சதாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்படி நிர்மத்சரா எந்தவித பொறாமையும் இல்லாமல் இருக்கக்கூடிய பரமஹம்சர்களும் போற்றக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய பாகவதம் எதுக்காக இருக்கு அப்படின்னா, மற்ற இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சாதாரண தர்மங்கள் எல்லாத்தையும் விளக்கிட்டு பரதர்மமான பாகவத தர்மத்தை சொல்ல வந்திருக்கு. ஸோ அப்படிப்பட்ட அந்த பாகவத தர்மத்தை சொல்ல வந்த இந்த பாகவதமானது ஆரம்பத்திலிருந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் பேசிட்டு வந்தோம். மகாபாரதத்திலையாவது மகாபாரதம் அப்படிங்கிற ஒரு கிரத்தை எடுத்து பார்த்தோம்னா கூட அதில் கிருஷ்ணர் அதிக இடத்துல நம்மளுக்கு காணப்படுறது கிடையாது, தெரிவிக்கிறது கிடையாது. அங்கங்கே நம்ம பொறுக்கி எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் பாகவதம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் கிருஷ்ணர் இல்லைன்னா அவருடைய பக்தர்களுடைய குணங்களை நிரம்பி இருக்கிறதுனால பாகவதம் அப்படிங்கிறது உயர்ந்த கிரந்தமாக சொல்லப்படுது மற்ற எல்லா கிரந்தங்களையும் ஒப்பிடப்படுது. ஸோ அப்படிப்பட்ட கிரந்தத்தில் இப்போ நம்ம எண்ணில் வந்துட்டுருக்கோம், முடிக்கக்கூடிய தருவாயில் வந்துட்டுருக்கோம். ஸோ நான் உங்களுக்கு முன்னாடி ஒரு தடவை சொல்லியிருக்கேன், பாகவதத்தினுடைய கடைசி ஸ்லோகம் நீங்கள் உங்களை படிக்க சொல்லியிருந்தேன், நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரில. பட் கடைசி ஸ்லோகத்தினுடைய விஷயம் இதுதான், நாம சங்கீர்த்தனம் எஸ் சர்வ பாப விநாசனம் பிரணாமோ துக்க சமனஹாசம் தம் நமாமி ஹரி பரம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சுகதேவ கோசா அப்படிக்கிறார். ஸோ அதே போல் இங்கே இந்த ரிஷிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கடைசியில் அவங்க முடிக்க வந்த விஷயமும் இப்படி தான் முடிக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப முக்கியமான கட்டம். ஏன்னா நம்ம சம்பிரதாயத்துக்கு மிகவும் அவசியமான இல்லை மிகவும் ஆதாரமாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இனிமேல் தான் பேச போகிறார். அதில் கடைசியில் இருக்கக்கூடிய கரபாஜனர் அப்படின்ற ரிஷி தான் நம்ம சம்பிரதாயத்தில் நம்ம என்னெல்லாம் கடைபிடிக்கிறோமோ அதுக்கு அவர் தான் ஆதாரமாக இருக்கார் அப்படின்னு சொல்லணும். ஸோ என்ன பண்ணிட்டு இருந்தோம் இது வரைக்கும், என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, அந்த ரிஷி அந்த ரிஷிகள் கிட்ட நவயோகங்கள் கிட்ட ராஜா கேள்வி கேட்கிறார். முதல் கேள்வி என்ன கேட்கிறாரு அப்படின்னா, எனக்கு பாகவத தர்மத்தை பற்றி சொல்லுங்க. எந்தவித தர்மத்தை கேட்கறதுனால வெறும் கேட்கறதுனாலேயே ஒருத்தனுக்கு அவ்வளோ பாக்கியம் கிடைக்குமோ, மற்ற கர்மங்களை பொறுத்த வரைக்கும் மற்ற உபாசங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம செஞ்சாதான் பலன் கிடைக்கும். கர்ம காண்டமோ ஞான காண்டமோ இல்லை தியான யோகமோ நம்ம செஞ்சாதான் பலன் கிடைக்கும். அதை கேட்கறதுனால ஒரு பலன் கிடைக்க போகிறது கிடையாது. ஆனால் பாகவத தர்மத்தை பொறுத்த வரைக்கும் கேட்கறதே ஒரு பலன் தான். அதனால இதை கேட்டு எனக்கு என்ன பிரயோஜனம் வந்துருச்சுன்னு யாரும் கேட்டுறக்கூடாது, கேட்கறதே ஒரு பலன் தான். இந்த பாகவத தர்மத்தை கேட்கறதே அவ்வளவு குடுப்பனை இருந்தால் தான் கேட்க முடியும், அதுவே பெரிய ஒரு சுக்ருதி அப்படின்னு சொல்றோம். அதனால அப்படிப்பட்ட உயர்ந்த பாகவத தர்மத்தை எனக்கு எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்றார். சொன்ன பின்னாடி கவி அப்படின்னு ரிஷி முதல்ல ஆரம்பிக்கிறார். என்ன சொல்றார், இந்த பாகவத தர்மத்தை இந்த பாகவத தர்மமானது ரொம்ப எளிமையானது, அதே சமயத்துல ரொம்ப ரொம்ப அரிதானதும் கூட. அவ்வளவு சீக்கிரம் எல்லாத்துக்கும் கிடைச்சிடாது. அதனால இந்த அரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கும் பொழுது, மனித உடல் அப்படின்ற இந்த அரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கும் பொழுது இந்த பாகவத தர்மத்தை எப்படியாவது நீங்க தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்றார். இந்த பாகவத தர்மமானது நம்மளுக்கு எல்லா விதமான பயங்களையும் நீக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் இந்த பாகவத தர்மத்தை ஆரம்பிக்கும் போது நேரடியா ஒருத்தர் என்ன பண்ண முடியாது, தூய பக்திக்கு வர முடியாது. அதனால என்ன பண்றாரு, முதல்ல தன்னுடைய கர்மங்களை ஒருத்தர் செஞ்சிட்டு இருக்காரு. அதை என்ன சொல்றாங்க, முதல்ல அந்த கர்மத்தை நீ என்ன பண்ணு, நீ செஞ்சிட்டு இருக்கக்கூடிய கர்மத்தை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ண ஆரம்பி அப்படின்னு ஃபர்ஸ்ட் கர்ம யோகத்திலிருந்து ஆரம்பிக்கிறார் அவர்.
ஸோ கர்மயோகத்திலிருந்து படிப்படி ஆரம்பிச்சு அப்படி நீ எப்போ கர்மயோகத்தை பண்ண ஆரம்பிக்கிறியோ, எப்போ நீ வந்து கர்ம பல தியாகத்தை பண்ண ஆரம்பிக்கிறியோ அப்போ உனக்கு மனசுல வைராக்கியம் கிடைக்கும். அந்த வைராக்கியத்தினால் ஞானம் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஞானம் கிடைச்சது அப்படின்னா என்ன பண்ண முடியும்? உனக்கு அந்த தூய பக்தர்களுடைய சங்கம் கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த தூய பக்தருடைய சங்கம் கிடைச்சது அப்படின்னா அவன் கிட்ட இருந்து நிறைய நல்ல குணங்களை கத்துக்கிறது. அப்படிப்பட்ட நல்ல குணங்கள் கத்துக்க என்ன ஆகும்? அந்த தூய பக்தர்களுடைய உறவுனால ஒரு கட்டத்துல அவன் முழுக்க பைத்தியம் ஆயிடுறான். இது மேல பக்தி மேல. இதுக்கு முன்னாடி இருந்த பைத்தியம் வேற, இப்ப இருக்கக்கூடிய பைத்தியம் வேற. இப்ப என்ன பண்றான்? அவன் அந்த ஆனந்தத்தை உணர ஆரம்பிக்கிறான். அந்த ஆனந்தத்தினுடைய வெளிப்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பைத்தியக்காரனை போல இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றான். பைத்தியக்காரன் அப்படின்னா அது மேல அவனுக்கு அவ்வளவு ஒரு பற்று வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஸோ அப்படிப்பட்ட தூய பக்தி சேவை தான் மிக உயர்ந்தது. அதுக்கு நீ என்ன பண்ணும்? அந்த பாகவத தர்மம் அப்படின்னா என்னது? பக்தர்களை பின்பற்ற வேண்டும். பஜதா அனுவிருத்தாய பராம் சாந்தி உபைதி சாட்சாத் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அந்த பாகவத தர்மத்தை நீ அடையணும் அப்படின்னா பக்தர்களை, தூய பக்தர்களை பின்பற்றி நடந்துட்டே அனுவிரதா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பஜந்தா அனுவிரதாய. பஜந்தா அப்படின்னா தூய பக்தி சேவை. எப்படி? அனுவிரதா, அனுவிருத்தியா அப்படின்னா அவர்களை பின்பற்றுவதனால், எவர்களை? தூய பக்தர்களை பின்பற்றுவதனால் பரம் சாந்தி உபைதி சாட்சாத், அவனுக்கு அந்த பரமமான சாந்தி அப்படிங்கிறது கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்றார். இது பாகவத தர்மத்தை பற்றிய விஷயமா முதல் கேள்வி பதில் சொல்றார். அதுக்கப்புறம் ரெண்டாவது கேள்வி, அப்படிப்பட்ட பாகவத தர்மத்தை அடைந்த பாகவதர் எப்படி இருப்பார்? அவருடைய அறிகுறிகளை சொல்லுங்க, அவருடைய குணங்களை பத்தி எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அதுக்கப்புறம் ஹவீர் அப்படின்ற ரிஷி வந்து பேச ஆரம்பிக்கிறார். அவர் சொல்றார், 3 வகையான பாகவதர்கள் இருக்காங்க. ஒன்று உத்தமர், இன்னொன்று மத்தியமா, இன்னொன்று கனிஷ்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த உத்தம பாகவதருடைய குணங்கள் எப்படி இருக்கும், கனிஷ்டனுடைய குணங்கள் எப்படி இருக்கும், மத்தியமனுடைய குணங்கள் எப்படி இருக்கும் சொல்லி சொல்றார். கனிஷ்ட அதிகாரி அப்படின்றவர் வெறும் பகவானுடைய விக்கிரகத்து மேல மட்டும்தான் ஆசை கொண்டிருப்பார். அந்த ஆசையும் வந்து ஜட ஆசைகளால் நிரம்பின ஆசையா இருக்கும். அவருக்கு முழுமையான நம்பிக்கை இருக்காது. அதே போல அவர் செயற்கையான வகையில் நான் தான் எல்லாம் எனக்கு எல்லாமே தெரியும், நான் எல்லாத்தையும் சமமா பார்க்கறேன், நான் உயர்ந்த பக்தன் அப்படின்ற எண்ணத்துல எல்லாத்தையும் நான் சமமா பார்க்கறேன் அப்படின்ற பேர்ல பௌதிகவாதிகளே என்ன பண்ணுவார்? அவரு பாராட்டிட்டு இருப்பார். அதே போல பௌதிகமான தன்னுடைய திறமைகளை நான் பகவானுடைய சேவையில நேரடியாக உபயோகப்படுத்துறது தான் எனக்கு பக்தி அப்படின்னு நினைச்சிட்டு அந்த மாதிரி பக்தி சேவையில் ஈடுபட்டு இருப்பார். ஆனா உண்மையாலுமே அந்த கனிஷ்ட அதிகாரி முன்னேறணும் அப்படின்னா அவர் மத்தியம அதிகாரி மற்றும் உத்தம அதிகாரி செய்யக்கூடிய பிரச்சார சேவைகளை எப்போ உதவி பண்ண ஆரம்பிக்கிறாரோ, தன்னுடைய விஷயங்களை மறந்துட்டு எப்ப தனக்கு மேல இருக்கக்கூடிய மத்தியம அதிகாரிக்கும் உத்தம அதிகாரிக்கும் சேவை பண்ண ஆரம்பிக்கிறாரோ அப்ப அவர் அந்த மத்தியம நிலைக்கும் உத்தம நிலைக்கும் வராரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் உத்தம அதிகாரி எப்படி இருக்கா, மத்தியம அதிகாரி எப்படி இருக்காரு அப்படின்னா அவர் 4 விஷயங்களை பார்க்கிறார். ஒன்று, பகவான் கிட்ட தூய பக்தி சேவை பண்றார், பக்தர்களோட உறவை ஏற்படுத்திக்கிறார். அதே போல யாரெல்லாம் வந்து அறியாமையில் இருக்காங்களோ அவங்களுக்கு பகவான் விஷயங்களை எடுத்து சொல்றார், யாரெல்லாம் பொறாமையோட இருக்காங்களோ அவங்களுக்கு பகவான் விஷயத்தை எடுத்து சொல்லாம அவங்க கிட்ட இருந்து விலகியே இருக்கார். இப்படி 4 வகையில் அவர் என்ன பண்றார்? பிரிச்சு பார்க்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்தோம். ஸோ இதை பார்க்கறதுனால அவர்கிட்ட தோஷம் இருக்கா, அவர் பாரபட்சம் பார்க்கறாரு அப்படின்னா கிடையாது. ஏன்னா பாரபட்சம் பார்க்கணும், கிருஷ்ணரே பாரபட்சம் தான் பார்க்கறாரு. அவரே சொல்றாரு, நான் இந்த உலகத்துக்கு வரும்போது பரித்ராணாய சாதுனா விநாசாஷ துஷ்கிருதா அப்படின்னு சொல்லிட்டு 2 பிரிச்சு பார்க்கறாரு. சாதுக்கள் இவர்கள், துஷ்கிருதர்கள் சொல்லி பிரிச்சு பார்க்கறாரு. அந்த பிரிச்சு பார்க்கக்கூடிய தன்மை பகவான் கிட்டே இருக்கிறதுனால என்ன பண்றார்? ஒரு பக்தரும் பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. இல்லைன்னா என்ன பண்ணுவார் அவரு? அப்படி பிரிச்சு பார்க்காம நம்ம எல்லாருக்கும் பகவானை பற்றி சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம், உயர்ந்த விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா அப்படிப்பட்ட பொறாமையுடைய மக்கள் என்ன பண்ணுவாங்க? பகவானை இன்னும் அதிகம் வந்து நிந்தனை பண்ண ஆரம்பிப்பாங்க. அதனால அவங்க இன்னும் கஷ்டம் தான் பட போறாங்க. அதனால உண்மையாலுமே மத்தியம அதிகாரி என்ன பண்றாங்க? அப்படிப்பட்ட பொறாமை உடையவர்களுக்கு உதவிதான் பண்றாங்க, கிருஷ்ணரை பத்தி எடுத்து சொல்லாம. இல்லைன்னா அப்படிப்பட்ட பொறாமை உடையவர்கள் இல்லைன்னா கிருஷ்ணரை பற்றி அவதூறா பேசவங்களுடைய நாக்கு அறுத்துடணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. ஸோ அவங்க நாக்கு அறுக்காம இருக்கிறது என்ன பண்ணும்? தள்ளி இருக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு மத்தியம அதிகாரி என்ன பண்றாங்க? பிரிஞ்சே இருக்காங்க. இது மத்தியம அதிகாரம் நிலையா சொல்றாங்க. அதுக்கப்புறம் உத்தம அதிகாரம் நிலையா சொல்லும் பொழுது அவருக்கு எப்படிப்பட்ட குணங்கள் இருக்கு, அவர் எப்படி எல்லாருமே சமமா பார்க்கிறார், எல்லா விதமான சூழ்நிலையிலும் எப்படி ஒரே மாதிரி இருக்கார், எந்தவித பொறாமையும் இல்லாம, எந்தவித ஜட விஷயங்கள்ல ஆசையும் பற்றும் இல்லாம, எப்படிப்பட்ட சூழ்நிலையும் அவருக்கு எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலும் அந்த மாதிரி சூழ்நிலையில எல்லாமே பகவானுடைய கருணை, பகவானுடைய சக்திகளை எல்லா இடத்தையும் பார்க்கிறார். எல்லா இடத்தையும் அவர் பகவானை பார்க்க தெரிஞ்சுக்கிறார். எப்படி பகவான் எல்லா இடத்துலையும் பார்க்க முடியும்? ஒரு தூய பக்தரால் எல்லா இடத்துலையும் பகவானை பார்க்குறார் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எப்படி ஒரு காமம் நிறைஞ்சவன் எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் அந்த காமத்தோடைய கண்ணோடைய பார்ப்பானோ, எந்த ஒருத்த வணிகம் அதாவது வியாபாரத்துல கண்ணோடையவன் எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் உடனே அதை எப்படி வியாபாரம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருப்பான். ஒரு வியாபாரி அவர் நல்ல வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார்.
வாழ்க்கை முழுக்க நல்லா வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவருக்கு வந்து இறப்பு சமயம் வந்துடுச்சு. அதுக்கு முன்னாடி அவங்க சொந்தக்காரர் ஒருத்தர் இறந்து போயிட்டார். இறந்து போன பின்னாடி எல்லாரும் தூக்கிட்டு போகிறாங்க, எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க. பாரு இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் காட்டுறாங்க. அவரும் கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கார். அந்த உடலை வந்து தகனம் பண்ணுறதுக்காக சுடுகாட்டு கூப்பிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு அந்த உடலை வச்சு தகனம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த வியாபாரி பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்டார். அங்கே வந்தவங்களோட இவர் பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்டார். எல்லாம் நினச்சாங்க, சரி இவருக்கு வந்து வைராக்கியம் வந்துருச்சு போல இருக்கு, இவர் அழுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன் அழுகுறேன்னு சொல்லி கேட்டார். என் வாழ்க்கை முழுக்க வீணடிச்சிட்டேன், என் வாழ்க்கை முழுக்க நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் வாழ்ந்துட்டு இருந்தேன், பரவாயில்லையே நல்லா புரிஞ்சுக்கிட்டார் போல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக கேட்டாங்க. இன்னும் சொல்லு, என்ன சொல்ல வந்தேன் சொல்லுங்க, என்ன வீணடிச்சிட்டேன். நான் வந்து தேவையில்லாமல் ஏதோ சின்ன சின்ன பொருளாக வித்துட்டு இருந்தேன். இங்கே பாரு எத்தனை உடம்பு வந்து எரிச்சிட்டு இருக்காங்க, எல்லாத்துக்கும் சந்தனக்கட்டை தேவை தான். சிந்தளவுக்கு எல்லாம் பண்ணுறது சந்தனக்கட்டை தேவைப்படுது. அந்த சந்தனக்கட்டை எவ்வளோ விலை உயர்ந்ததாக இருக்குது. அந்த சந்தனக்கட்டையை நான் விற்காம சின்ன சின்ன பொருளாக வித்துட்டு என்ன பண்ணிட்டு இருந்தேன், வாழ்க்கை முழுக்க வீணடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அங்கே சொல்ல ஆரம்பித்தேன். அப்படி அந்த வியாபார நோக்கம் உடையவர் என்ன பண்ணுவாங்க, எங்கே போனாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த வியாபாரத்துக்கு உண்டான கண்ணோட தான் எல்லா இடத்தையும் பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதே போல் தான் ஒருத்தருக்கு காமம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அவன் எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் அந்த காமத்தை அனுபவிக்கக்கூடிய அதே எண்ணத்தோட தான் பார்ப்பான். ஸோ அதே போல் ஒரு பக்தன் என்ன பண்ணுறான், எங்கே பார்த்தாலும் அவன் கிருஷ்ணர் தான் அவனுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து பகவானை எல்லா இடத்துலையும் பார்க்குறது அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா நேரடியாக எல்லா இடத்துலையும் ஃபோட்டோ ஒட்டிட்டு இருக்குமா என்ன, கிருஷ்ணனுடைய ஃபோட்டோ ஒட்டிருக்கு எல்லா இடத்துலையும், நான் கிருஷ்ணன் எல்லாத்தையும் பார்க்குறேன் அப்படின்னு அப்படி கிடையாது. அந்த உணர்வில் எல்லாத்தையும் என்ன பார்க்குறான், எல்லா இடத்துலையும் பார்க்க ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கப்புறம் அந்த பாகவதனுடைய குணமாக என்ன சொல்கிறார், கடைசியில் அவர் சொல்லி முடிக்கும் போது, பிரணய ரசனயா திருத அங்கிரி பத்மஹா ச பவதி பாகவத பதான உக்தஹா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த பக்தனோட இதயத்துல பகவான் கட்டுண்டு கிடக்கிறார். அவனோட இதயத்துல அவனால் பகவானை பிரிக்க முடியாம போயிடுச்சு. அதே போல பகவானுடைய இதயத்துல பக்தன் போய் அப்படி குடிக்கொண்டுறான். பகவானால அந்த பக்தனை மறக்க முடியாத அளவுக்கு போயிடுச்சு. அப்படிப்பட்டவன் தான் உத்தமான பக்தன் அப்படின்ட்டு அந்த குணங்களை, அந்த உத்தம பாகவதனுடைய குணங்களை பற்றி சொன்னார். 2வது ரிஷி அகிர் அப்படின்னு ரிஷி. அதுக்கப்புறம் 3வது ரிஷி அவர் வந்து இந்த மாயை பற்றி எனக்கு சொல்லுங்க, வெல்வதற்கரிய இந்த மாயை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா கேட்கிறார். கேட்ட உடனே அதுக்கு அந்தரிக்ஷர் அப்படின்ற ரிஷி வந்து பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். என்ன சொல்றார் அப்படின்னா, மாயை என்ன பண்ணுது, நமக்கு இந்த உலகத்துல ஒரு வாய்ப்பு கொடுக்குது. என்ன வாய்ப்பு கொடுக்குது அப்படின்னா, இங்க நம்ம செஞ்ச தவறுகளை உணர்ந்து இங்கிருந்து மறுபடியும் விடுபட்டு போறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் கொடுக்குது. அதனால என்ன பண்ணுது மாயை, இந்த உலகத்தை படைச்சு, இந்த உலகத்தை காத்து, இந்த உலகத்தை அழிச்சு, இந்த உலகத்துல எல்லா விதமான வசதிகளும் செஞ்சு கொடுக்குது. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த உலகத்தை அனுபவிக்கிறதுக்காக கிடையாது, இந்த உலகத்தில் நம்மளால அனுபவிக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு இங்கிருந்து கிளம்பி போறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் என்ன பண்ணுதா மாயை நம்மளுக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதனால அப்படிப்பட்ட மாயை வந்து தனியா செயல்பட முடியாது. ஏன்னா மாயை அப்படிங்கிறது ஜடம் தனியா செயல்படாது. ஸோ அப்போ என்ன பண்ணுறார் பகவான், என்ன பண்ணுறார், அணுப்பிரவேசம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகவான் ஒவ்வொரு அணுக்குள்ளாரையும் நுழைஞ்சு, ஒவ்வொரு பிரபஞ்சத்துக்குள்ளாரையும் நுழைஞ்சு என்ன பண்ணுறார், அந்த முக்குணங்களை செயல்படுத்த ஆரம்பிக்கிறார். அப்படி செயல்படுத்த ஆரம்பிக்கும் போது அந்த பகவான் என்ன பண்ணார், நம்முடைய உடலுக்குள்ளாரையும் புகுறார். அப்படி புகும் பொழுது எந்த ஒரு ஆத்மா இந்த உடலுக்கு நான் தான் சொந்தம் அப்படின்னு நினைக்கிறானோ அவன் என்ன பண்றான், அப்படிப்பட்ட ஆத்மா முக்குணங்களுடைய கலவையினால இந்த புறநுகர்ச்சி பொருட்களில் ஈடுபட்டு கட்டுண்டு மறுபடியும் இந்த உலகத்துல மாட்டிக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே எந்த ஒரு ஆத்மா கிருஷ்ணர் தான் இந்த உடலுக்கு சொந்தம் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டானோ அவன் என்ன பண்றான், அப்படிப்பட்ட பக்தனுடைய குணத்தை பகவான் அந்த குணங்களை பகவான் கிரகிச்சுக்கிட்டு அவன் என்ன பண்றாரு, அந்த பக்தனுடைய இதயத்துல இல்லைன்னா அந்த பக்தனோட இதயத்துல தான் போய் என்ன பண்றாரு, அன்பு அப்படின்ற கைத்தினால கட்டுண்டு கிடக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இப்படி மாயை பத்தி சொல்லிட்டு அந்த மாயை வெல்வதற்குரியான விஷயத்தையும் என்ன சொல்லிட்டார், ஒரே சொல்லிட்டார். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா, பிரளயத்தை பத்தி சொன்னார். இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு இந்த உலகத்தினுடைய பிரளயத்தை பத்தி சொன்னார். இந்த பிரளயம் அப்ப என்ன ஆகுது, எப்படி வந்து பிரம்மா தூங்க போறார், அந்த சமயத்தில் எல்லாமே எப்படி பகவான்குள்ள அடங்கி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்றார். அதுக்கப்புறம் மாயை யார் வெல்ல முடியும் அப்படின்னா, எனக்கு மாயை வெல்ல வேண்டும் அப்படின்ற ஆசை முதல்ல வேணும். அந்த ஆசை இல்லாம நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம எல்லாரும் பக்தி பண்ணிட்டு இருக்கோம், பட் உண்மையில நம்மளுக்கு இந்த உலகத்தை விட்டு போகணும் அப்படின்ற ஆசை இருக்கா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா உண்மையில கிடையாது, யாருக்கும் கிடையாது. எல்லாம் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கலாம், இங்கே வாழ்ந்துட்டு இருக்கலாம் அடிச்சுட்டு இருக்கோம். அதுதான் நம்ம எல்லாம் நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் நீங்க சொல்றாரு, அப்படி ஒருத்தர் மாயை வெல்லணும், அப்படி ஒருத்தர் மாயிலிருந்து வெளில வரணும் அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு உறுதியான தன்மையை நம்ம காட்டணும்.
அதுக்கு எப்படி இருக்கணும், ரொம்ப எளிமையான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு ரிஷி அவர் வந்து பிரம்மாவுடைய பல நாட்கள் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்துல, அப்படின்னா பல கோடி வருஷங்கள் வாழக்கூடிய ரிஷி. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, எந்தவித கூரையும் இல்லாம மொட்டை வெயிலில் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பாரா, மழை காலத்துல வெயில் காலத்துல அங்கேயே உட்காந்து உபாசனை பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ அந்த சிஷ்யர்கள்லாம் கேட்குறாங்க, ஏன் சுவாமி நீங்கள் ஏதாவது ஒரு கூரையாவது போட்டுக்கலாம் இல்லையா, ஏன் இப்படி மழையிலையும் வெயிலையும் நினைச்சிட்டு இருக்கீங்க, என்ன பிரயோஜனப்பா, நாளைக்கு கிளம்ப போகிறோம், எப்போ இருந்தாலும் நம்ம கிளம்ப வேண்டியதுதான், ரொம்ப தற்காலிகமான உலகம் இது, நம்ம எப்போ கிளம்பவும் தெரியாது, நம்மளுக்கு எதுக்கு இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்படி கோடிக்கணக்கான வருஷம் வாழக்கூடிய அந்த ரிஷி எப்படி இருக்காரு, இந்த உலகம் தற்காலிகமானது, எப்போ வேணால் நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்ற அந்த இடத்துல இருக்காரு. பட் நம்ம எல்லாரும் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் இல்லை மேக்ஸிமம் ஒரு 40 வருஷம் 60 வருஷம் வாழ போகிறோம். ஆனால் எல்லாரும் பயங்கரமான அரேஞ்ச்மெண்ட்ஸோடு வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அப்படிப்பட்ட அரேஞ்ச்மெண்ட்ஸ் இல்லாமல் எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை மிக எளிமையாக, நம்முடைய உணவுலேருந்து, நம்முடைய உடையிலிருந்து, நம்மளுடைய செயல்பாடுலேருந்து எந்த அளவுக்கு நம்ம சுருக்கிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம அங்கே போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். நம்ம இந்த உலகத்தில் உட்காந்து விளையாண்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளை விட்டுருவார். ஸோ நம்ம ப்ராப்பா சொல்கிறார் இல்லையா, நம்மளுடைய மந்திர ஜபம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு குழந்தை தன்னுடைய அம்மாவுக்கு அழுகிறக்கூடிய அந்த சூழ்நிலை இருக்கணும். குழந்தை அழுகவே இல்லை, அது வந்து தொட்டிலேயே உட்காந்து நல்லா விளையாண்டுட்டு இருக்கு அப்படின்னு அம்மா என்ன பண்ணுவாங்க, சரி குழந்தை நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, விட்டுருவாங்க. அப்படி அழுகணும், அப்படி அடம் பிடிக்கணும். அப்படி அடம் பிடிச்சா என்ன பண்ணுவாங்க, வந்து குழந்தைய அம்மா தூக்குவாங்க, இல்லைன்னா அம்மா தூக்க போகிறது கிடையாது. ஸோ அதே போல் நம்மளும் இந்த உலகத்தில் நல்லா தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது, அப்பப்போ வேணுன்றப்ப என்ன பண்ணுறோம், ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா சொல்லிட்டு, அப்பப்போ ஹரிபோல் சொல்லிட்டு, அப்பப்போ ஜெய்ஷீல ப்ராபா சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா அது உண்மையாலுமே மாயை வெல்வதற்கு உண்டான அந்த ஆசை நம்மளுக்கு காட்டல. ஏன் காரணம் என்னது, நம்ம உண்மையாலுமே அந்த மாதிரி நபர்களோட பழக ஆரம்பிக்கல. இன்னும் உண்மையாலுமே இந்த உலகத்துலேருந்து நான் வெளியில் போகணும் அப்படின்ற ஆசை உடைய நபர்களோட நம்ம இன்னும் பழகவே ஆரம்பிக்கல. அப்படிப்பட்ட நபர்களோட பழகினீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும், அப்படிப்பட்ட நபர்கள் தங்களை வாழ்க்கை எவ்வளோ எளிமையாக வச்சுக்கிறாங்க அப்படின்ட்டு. நான் பர்சனலாக சொல்ல முடியும், எங்களுடைய குரு மகாராஜ் நான் பார்த்துருக்கேன், அவருக்கு நான் பர்சனல் சர்வெண்ட்டாக இருந்திருக்கேன். அவர் இங்கிலாண்டில் பிறந்தவர் தான், ரொம்ப எல்லாத்துலேயும் இங்கிலாண்டில் எல்லாருமே டீசெண்டாக இருக்க வேண்டியவங்க, எல்லாரும் அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணக்கூடியவங்க. பட் நான் பார்த்தேன் என் குரு மகாராஜ் அவருடைய பேக்கு, அவர் 10 வருஷமாக அதே பேக் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப பழசை போயிடுச்சு, அது கிழிஞ்சு போயிடுச்சு, ஒட்டு போட்டு அதை தைச்சு வச்சுருந்தாரு. ஏன்னா அவர் நிறைய ட்ராவலிங் பண்ணிகிட்டே இருப்பார், சுற்றி போயிட்டே இருப்பார். இருந்தாலும் ரொம்ப எளிமையாக வச்சுட்டார் தன்னுடைய வாழ்க்கையை. அவருடைய சாக்ஸோ இல்லை அவருடைய ட்ரெஸ்ஸோ அவர் வந்து எனக்கு ஐரன் பண்ணி கூட போட்டுக்க மாட்டார், அப்படியே துவச்சி வச்சு போட்டுக்கிறது தான். அவர் ஃபேன் கூட யூஸ் பண்ண மாட்டார், என்றைக்குமே ஃபேன் கூட யூஸ் பண்ண மாட்டார். ஏசி அப்படிங்கிற 2வது பட்சம், ஃபேன் கூட யூஸ் பண்ண மாட்டார். அப்புறம் ஏசி பற்றி என்ன சொல்ல வேண்டியது இருக்குது, எவ்வளோ வெயில் காலம் வந்தாலும் ஃபேன் கூட யூஸ் பண்ண மாட்டார். ரொம்ப 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 எளிமையாக வச்சுருப்பார் தன்னுடைய வாழ்க்கையை. அவர் ஒரு முறை எங்களுக்கு சொன்னார், நாங்கள் கோயிலில் ஒரு ஆசிரமத்தில் உட்காந்துட்டு இருக்கும்போது சொன்னார், கீப் யுவர் லைஃப் ஆஸ் சிம்பிள் ஆஸ் பாசிபிள், தென் யூ ஆர் ஆல்மோஸ்ட் ரெடி டு கோ பேக் டு காட் ஹெட். இஃப் யூ காம்ப்ளிகேட் யுவர் செல்ஃப் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் அப்படின்னாரு. அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொருள் லேப்டாப் மட்டும்தான், எலக்ட்ரானிக்கல் பொருள் அப்படின்னு. மொபைல் ஃபோன் கிடையாது, ஐபாட் கிடையாது, ஐபேட் கிடையாது, ஃபேஸ்புக் கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவர்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு மொபைல் ஃபோன் மட்டும்தான் வச்சாரு, லேப்டாப் மட்டும்தான் இருக்குது. அந்த லேப்டாப் அவர் சொன்னார், இந்த லேப்டாப் கூட நான் புக்கு எழுதுறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன், அந்த மாதிரி எனக்கு புக் எழுதுகிற சர்வீஸ் இல்லைன்னா இந்த லேப்டாப் இப்படியே எடுத்து நான் ஜன்னலில் இப்படி தூக்கி போடுறதுக்கு எனக்கு தயார், எனக்கு இந்த லேப்டாப் கூட வேணாம், இந்த ஒன்றே ஒன்று போதும். என்னது, ஜப்பமாலை காட்டுறது, இது ஒன்று போதும் வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கு. எது இருக்குதோ இல்லையோ இந்த ஒன்று இருந்தால் போதும், எங்கே இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், போயிட்டே இருக்கலாம். ஒரு பக்தன் முதல்ல பார்க்க வேண்டியது இருக்கா, ஜப்பமாலை இருக்கான்னு பார்த்துட்டா போதும். அது ஒன்று அவங்களோட வாழ்க்கை முழுக்க வந்துச்சுன்னா போதும். அதுவும் எப்படிப்பட்ட ஜபமாலை, உடனே வந்து என் குரு கொடுத்த ஜபமாலை கிடையாது. ஜப்பமாலை அப்படிங்கிறது நம்ம ஜப்பம் பண்ணுறதுக்கு அவ்வளோதான். அதுலேயும் சென்டிமெண்ட்ஸாக நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அப்படி என்ன சொன்னார், அந்த அளவுக்கு யார் ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையை எளிமையாக வச்சுக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்படிப்பட்டவர் தான் உண்மையாலுமே இந்த உலகத்துலேருந்து கிளம்புறதுக்கு ஆசை உடையவர்கள் அப்படின்னு அர்த்தம். இல்லை என்கிட்ட எல்லாமே இருக்குது அப்படி இருந்தாலும் அவங்க எப்படி இருப்பாங்க, பற்று இல்லாமல் இருப்பாங்க. என்னோடது கிடையாது, இது பகவான் கிட்ட கொடுத்து வச்சிருக்காரு, இது எனக்கு நான் இது சொந்தக்காரன் கிடையாது. கேஷியர் நிறைய பணம் எண்ணுவார், பணம் எண்ணதுனால அந்த பணம் எல்லாம் கேஷியர் சொந்தமாயிருமா என்ன, கிடையாது. அதே போல் பகவான் என்ன பண்ணுறாரு, என்ன இந்த உலகத்தில் ஒரு கேஷியர் மாதிரி வச்சிருக்காரு, இந்த பணத்தை உபயோகப்படுத்தி நான் அவருக்கு சேவை பண்ணுறதுக்காக இதை நான் உபயோகப்படுத்துகிறேன் அப்படின்ற எண்ணத்தில் வாழ்ந்தார் அப்படின்னா அப்படிப்பட்டவரும் ஒரு முமுக்ஷு தான்,
மோட்சத்தில் ஆசையுடைய நபர் தான். ஸோ அப்படி ஒருத்தர் இந்த மாயிலிருந்து விடுபடணும் அப்படின்ற ஆசையோடு இருந்தார் அப்படின்னா அவரால் இந்த மாயை வெல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ அந்த மாயோட டெஃபினேஷன் சொல்றார், ஏஷா மாயா பகவதः சர்க்கஸ்தித அந்தகாரிணி அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ இது வந்து நம்ம பகவத்கீதையிலே கிருஷ்ணர் சொல்றார், திவி ஏஷா குணமயி மம மாயா துரத்திய அப்படின்னு சொல்லி சொல்றார். அந்த மாதிரி இந்த மாயை பற்றி சொல்லி முடிச்சுட்டு அந்த விஷயம் கேட்குறாரு, இன்னும் ஏதாவது தெரிஞ்சுக்க விரும்புறியாப்பா சொல்லி கேட்குறாரு. காரணம் என்னது, நீ மாயை பற்றி இப்போ தெரிஞ்சுக்கிட்ட, அந்த மாயிலிருந்து எப்படி விடுபடுறதுன்ற கேள்வி கேளு அப்படின்னு சொல்லி சொல்றார். அதுக்கப்புறம் அதே போல விஷயம் கேட்கிறார், எப்படி நான் மாயிலிருந்து விடுபடுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா கேட்கிறார். அதுக்கு பிரபுத்தர் அப்படின்ற ரிஷி வந்து பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். அவர் இந்த மாயை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்ற விஷயத்துல வந்து ஆரம்பிக்கிறார். எப்போ ஒரு ஆணும் பெண்ணும் மைதுனி பாவம் அப்படின்ற பாவத்தில் இணைய ஆரம்பிக்கிறாங்களோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்தா இந்த மாயையானது ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றார். அதுக்கப்புறம் அவன் குடும்பம் இல்லை வந்து இந்த உலக சுகம் அப்படின்ற விஷயத்துல ஆரம்பிச்சு ஸ்வர்காதி லோகங்கள் வரைக்கும் என்ன பண்றான், முயற்சி பண்றான் இந்த உலகத்தை அனுபவிக்கிறதுக்கு. ஆனா எங்க போனாலும் மறுபடியும் அவன் எதிர்பார்க்கக்கூடிய அந்த சுகம் வர்றது கிடையாது. அப்பதான் யோசிக்கிறான், என்ன பண்றதுன்னு யோசிக்கிறான். நான் இவ்வளோ யோசிச்சு எனக்கு இவ்வளோ முயற்சி பண்ணி அந்த சுகம் கிடைக்க மாட்டேங்குது, வேறு எங்கே கிடைக்கும்னு சொல்லி கேட்கும்பொழுது அப்போதான் பதில் சொல்றார், தஸ்மாதேதம் குரு பிரபத்தியத ஜிக்ஞாசு ஸ்ரேய உத்தமம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதனால அதுக்கப்புறம் என்ன பண்றான், ஒருத்தன் குருவை அணுகிறான்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அந்த குருவுடைய குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதுக்கப்புறம் சிஷ்யனுடைய குணங்கள் எப்படி இருக்கும்னு சொல்லி சொல்றார். அப்புறம் என்ன பண்றார், அப்படிப்பட்ட குருவை அணுகின பின்னாடி அந்த குரு என்ன பண்றாரு, அவருக்கு உபதேசங்களை கொடுத்து அவனை பயிற்சி கொடுக்குறாரு. அவனுக்கு எப்படி மாயிலிருந்து வெளில வரதுக்கான பயிற்சி கொடுக்குறாரு. அதுக்கு முக்கியமான பயிற்சி என்ன அப்படின்னா நம்முடைய மனதை கட்டுப்படுத்தக்கூடிய பயிற்சி கொடுக்குறாரு. ஏன்னா மனதை அப்படிங்கிறது சங்கல்ப விகல்பம், ஒன்று ஏற்றுக்கிறது இல்லைன்னா விட்டுறது, ஒன்று ஏற்றுக்கும் இல்லை விட்டுரும், பிடிக்கிறது ஏற்றுக்கும் பிடிக்காத விட்டுரும். அப்படி இல்லாமல் அவன் என்ன பண்ணுறாரு, மனசுக்கு ஃபஸ்ட் ட்ரைனிங் கொடுக்குறாரு, இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சு சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கு சாதன பக்தி அப்படின்னா பிடிக்காத விஷயத்தை கண்டிப்பாக தினசரி செய்யணும், அதுதான் சாதன பக்தி. ஸோ அதான் இந்த விஷயத்தை என்ன பண்ணுறாரு, மனசை முதல்ல ட்ரைன் பண்ண ஆரம்பிக்கிறார். ஸோ அப்படி ட்ரைன் பண்ண என்ன ஆகுது, அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வெறுப்புலேருந்து வெளில வர ஆரம்பிக்கிறான். அப்படி வர ஆரம்பித்தான் அப்படின்னா நிறைய நல்ல குணங்களை அவன் கற்றுக்க ஆரம்பிக்கிறான். தூய்மை, பொய் சொல்லாமல் இருக்கிறது, அப்புறமேல வந்து நிறைய குணங்கள் அவன் பார்த்தோம். அந்த பக்தனுடைய குணங்கள் கருணையோடு இருக்கிறது, பொறாமை இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குணங்களை பார்த்தோம். அதுக்கு மேலே முக்கியமாக என்ன பண்ணுறான் அப்படின்னா சாதுக்களோட சங்கத்தை எடுத்துக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் சாதுக்களோட சங்கத்தை என்ன பண்ண ஆரம்பிக்கலாம், ஒரே விஷயத்து மேலே அவன் தியானம் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி தியானம் பண்ண ஆரம்பிக்கிறதுனால அவனுக்கு அதில் நம்பிக்கை வர ஆரம்பிக்குது. அந்த நம்பிக்கை ஒருத்தர் பக்தியில் அதிகமாக பற்றின்மை அப்படின்னு வர ஆரம்பிக்குது. ஸோ அப்படி அவன் சாது சங்கத்தை என்ன பண்ணுறான், பரஸ்பரம் அணுக்கத்தானம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பரஸ்பரம் அணுக்கத்தனம் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கிருஷ்ணரை ஞாபகப்படுத்திக் கொள்கிறார்கள். அதே போல என்ன சொல்றாரு, ஸ்மரந்தகா ஸ்மாரயந்தகா, கிருஷ்ணர் நினைக்கிறாங்க, கிருஷ்ணரை நினைப்பதற்கு மற்றவங்களுக்கு உதவியும் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் சொன்னார், பக்தியா சஞ்சாயத்தே பக்தியா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த கான்செப்ட் நான் பார்த்தோம். அதாவது பக்தி அப்படிங்கிறது ஒருத்தர் எப்போ வரும், அந்த பக்தி எப்போ வரும் அப்படின்னா எப்போ ஒரு பக்தர் நம்ம மேல பிரியப்பட்டு, நம்ம மேல இஷ்டப்பட்டு, நம்ம மேல கருணையோட நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்றாரோ அந்த பக்தியானது அந்த பக்தரோட இதயத்திலிருந்து நம்ம இதயத்துக்கு மாற்றப்படுது. வேற எந்த ஒரு வழினாலையும் பக்தியை பெற இயலாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்தியா சஞ்சாயதே பக்தியா அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் கடைசியில அந்த ஸ்லோகத்தை எப்படி முடிக்கிறார், அந்த கேள்வி எப்படி முடிக்கிறார் அப்படின்னா, பாகவதான் தர்மான் சிக்ஷான் பக்தியா ததுதாய நாராயண பரமயம் அஞ்சஸ்தரத்து துஸ்தரம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். யார் ஒருத்தர் இந்த பாகவத தர்மத்தை சிக்ஷன் தெரிஞ்சுக்கிறாங்க, யார் கிட்டது, பக்தியா பக்தன் கிட்டது, தத் உத்தாய நாராயண பரஹ மயாம் மாயாம் அஞ்சஸ்தரத்து துஸ்தரம், மிகவும் வெல்வதற்கரிய அந்த மாயை மிகவும் எளிதாக ஒருவன் வென்று விடுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்த சங்கத்தோடைய முக்கியத்துவத்தை பற்றி சொன்னார். அதுக்கப்புறம் 5வது கேள்வி என்ன சொன்னார் அப்படின்னா, எனக்கு அந்த பிரம்மனை, அந்த பகவானுடைய குணங்களை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். நாராயண பரு அப்படின்னு சொல்ல பின்னாடி அந்த பரமமான அந்த நாராயண பற்றி எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி சொல்றார். அதுக்கு பிப்பலாயனர் அப்படின்ற ரிஷி வந்து 5வது கேள்வி பதில் சொல்ல ஆரம்பிச்சார். என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த உலகத்தை படைப்பது, காப்பது, அழிப்பது என்ற 3 முக்கியமான வேலைகளை வந்து என்ன பண்றார், நாராயணன் செஞ்சிட்டு இருக்கார். அது மட்டும் இல்லாம இந்த உலகத்தை படைக்கக்கூடிய காரணமாகவும் இருக்கார், அதே சமயத்தில் காரணம் இல்லாமல் இருக்கார். காரணம் எதனால அப்படி சொல்றோம் அப்படின்னா, ஏன்னா இந்த உலகத்தை படைப்பதற்கான காரணம் யாரு அப்படின்னா இந்த ஆத்மாக்கள் தான். நம்ம கேட்கிறோம் இல்லையா, கேள்வி கேட்டுறோம் இல்லையா, கிருஷ்ணர் தான் இந்த உலகத்தை படைச்சுன்னு சொல்லி சொன்னேன், ஏன் இந்த உலகத்தை இப்படி படைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேள்வி கேட்டுருவாங்க.
அந்த கேள்வியிலிருந்து விடுபடுறது என்ன பண்ணார்? ஹேத்துகு அஹேத்துகு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். நான் தான் காரணம், அதே சமயத்தில் நான் காரணம் கிடையாதுன்னு சொல்லி சொல்லிட்டார். காரணம் என்னது? ஏன்னா இந்த உலகத்தை படைப்பதற்கு தாரயாமியம் போஜஷா அப்படின்னு சொல்லி சொல்றார். அபரயவிதஸ்வன்யா பிரகிருதி வித்தி மேபரா ஜீவபூதம் மகாபாகோ ஏதம் தாரியத்தை ஜகத்து அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்படின்னா இந்த உலகத்தை நான் ஏன் படைச்சேன்? என்னுடைய விருப்பத்தினால படைக்கல அர்ஜுனா. இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டும் அப்படின்ற ஆத்மாவுடைய ஆசையை திருப்தி பண்றதுக்காக இந்த உலகத்தை படைச்சனே தவிர நான் இந்த உலகத்தை படைக்க கிடையாது. அதனால இந்த உலகத்தை படைப்பதற்கான காரணம் நான் கிடையாது அப்படின்ட்டு, நான் காரணம் கிடையாது, நீங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி என்ன பட்டார்? திருப்பிட்டார். அதுக்கப்புறம் இந்த பகவான் எப்படி இருக்கார்? துரிய அப்படின்ற நிலையில் இருக்கார். நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸ்வப்ன, ஜாகிருதி, சுஷுப்தி அப்படின்ற 3 நிலை இருக்கு. இந்த உலகத்தில் நம்ம இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த 3 நிலை தான் இருக்கும். என்னது? ஒன்று ஸ்வப்னம், தூங்கிட்டு என்ன பண்றோம்? கனவு கண்டுட்டு இருக்கோம். இல்லை ஜாகிருதி, ஜாகிருதி அப்படின்னா முழிச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்கோம். இன்னொன்று சுஷுப்தி, சுஷுப்தி அப்படின்னா ஆழ்ந்த உலகத்துக்கு போயிடும். இந்த 3 நிலை தான் எல்லாருமே இருக்கும். ஆனா பகவான் இந்த 3 நிலைக்கும் அப்பாற்பட்டவர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த 3 நிலைக்கும் அப்பாற்பட்ட ஒரு நிலை இருக்கா அப்படின்னா இருக்கு. நம்மளுக்கு பதஞ்சலி வேத சூத்திரத்தில் சொல்ற, பதஞ்சலியோட யோக சூத்திரத்தில் சொல்றாங்க துரியை அப்படின்னு ஒரு நிலை இருக்கு. அந்த துரியை அப்படின்னு நிலையை பாகவதமும் சொல்லுது. துரியை என்னது? 4வது நிலை. நித்ரா அனந்த ஜெகதண்ட சரோம பூப்பான்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? அந்த நிலை, அதாவது தியான நிலை. தியானாவஸ்தித தத்கதேன மனசா பஷ்யந்தியம் யோகினஹ யஸ்யாந்தம் நவிது சுராசுரகனாக தேவாய தஸ்மை நமஹ அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த 4வது நிலை என்னன்னா, தூங்கவும் தூங்கக்கூடாது, முழிச்சுட்டு இருக்கக்கூடாது, கனவும் காணக்கூடாது. இப்படிப்பட்ட நிலை என்னது? அதுக்கு பேர் தியான நிலை, சமாதி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ பகவான் எப்படி இருக்காரா? எப்பயுமே யோக நித்திரையில் இருக்கார். அவர் தூங்கவும் மாட்டார், முழிச்சுட்டு கிடையாது, அதே போல ஆழ்ந்த நித்திரையிலையும் கிடையாது. அதே போல கனவு கண்டுட்டு இருக்கிறது கிடையாது. கனவும் காணவில்லை, தூக்கமும் கிடையாது, முழிச்சுட்டு இருக்க. என்ன பண்றார்? யோக நித்திரையில தியானாவஸ்தை நிலையில இருக்கார். ஸோ அதே போல என்ன பண்றான்? ஒரு யோகியானவன் இல்லை ஒரு பக்தனான என்ன பண்றான்? அப்படிப்பட்ட நிலையை அடையணும். அந்த நிலை தான் வந்து என்னது? உன்னதமான நிலை அப்படின்னு சொல்லி சொல்றோம். டிரான்ஸ்சென்டல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த முக்குணங்களுக்கு அப்பாற்பட்ட நிலை அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது தான் பகவான் அப்படின்ட்டு அந்த பகவானுடைய இன்னொரு குணத்தை சொல்றார். அதுக்கப்புறம் பகவான் எப்படி இருக்காரா? இந்த குணங்களுக்கு, இந்த புலன்களுக்கு, இந்த மனதிற்கும், இந்த புத்திக்கும், இந்த அகங்காரத்திற்கும் அப்பாற்பட்டவர். அதே போல வேதத்தினால சொல்லப்படக்கூடிய வார்த்தைகளுக்கும் அப்பாற்பட்டவர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வேத வாக்கியத்துக்கும் அப்பாற்பட்டிருக்கவர் தான் பகவான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படி சொல்லும்போது அவங்க கேள்வி எழுந்தது, பகவானை வந்து இந்த புலன்களை புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னா அப்ப எப்படிதான் புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, பகவான் எப்ப நம்மளுடைய புலன்களை தூய்மைப்படுத்தி அந்த புலன்களுக்கு அபரிமிதமான சக்திகளை கொடுக்கிறாரோ, ஆச்சரியமான சக்திகளை கொடுக்கிறாரோ, அப்ப நம்மளால அதை செய்ய முடியும். இனிமே நம்ம இப்ப என்ன பண்றோம்? கேட்டுதான் புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? பகவானை என்னால புலன்களால புரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறோம்? காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுதான் புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? ஸோ காது தேவைப்படுது புரிஞ்சுக்கிறதுக்கு. பகவானை என்னால் புரிஞ்சிக்க முடியாதுன்ற விஷயத்தை நான் என்ன பண்றேன்? காதை வச்சு தான் புரிஞ்சுக்கிறேன். எந்த புலன்களாலும் புரிஞ்சிக்க முடியாத விஷயத்தை காதை வச்சு புரிஞ்சுக்கிறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த அந்த வார்த்தைக்கு ஏன் சொல்லப்படுது அப்படின்னா, நம்முடைய கற்பனைனால, கற்பனை புலன்களால, நம்முடைய புலன்களை வச்சு கற்பனை செஞ்சு என்ன பண்ண முடியாது? பகவானை புரிஞ்சிக்க முடியாது. பகவான் பார்த்து நமக்கு அந்த புலனுக்கு உண்டான சக்தியை கொடுத்தாதான் என்ன பண்ண முடியும்? அந்த விஷயத்தை புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லி சொல்றேன். அதனால அவருக்கு பேர் வந்து என்ன சொல்றோம்? பகவானுடைய பேருக்கு ரிஷிகேசம் சேவனம் பக்தி ருச்சதே அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அப்படிப்பட்ட பகவானை வேதங்களாலே புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் வேத வாக்கியங்கள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லா வேத வாக்கியங்களும் நம்மளுக்கு பகவானை தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது வேதத்தெல்லாம் புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த வேதத்தையும் எஸ்ய தேவே பராபக்தி யதா தேவே ததா குரு தஸ்யை கதிதா கர்த்தே பிரகாசந்தே மகாத்மகான்னு சொல்லி சொல்ற மாதிரி அந்த வேத வாக்கியங்களும் நம்மளா பார்த்து படிச்சு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா புரிஞ்சிக்க முடியாது. எஸ்ய தேவே பராபக்தி யதா தேவே ததா குரு, யார் ஒருத்தர் பகவான் மேல இருக்கக்கூடிய அதே அன்பை அந்த குரு மேல வைக்கிறாரோ அப்படிப்பட்ட அந்த சிஷ்யனுக்கு வேதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் உள்ள என்ன பண்ணப்படுமா? பிரகாசிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தஸ்யை கதிதாக்கரத்தே பிரகாசந்தே மகாத்மான்னு சொல்லி சொல்றாரு. அப்படிப்பட்ட வேத விஷயங்கள் பிரகாசமாகும், நம்மளால படிச்சு புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லி சொல்றாரு. நான் உங்களுக்கு முன்னாடி டெஃபினேஷன் சொல்லியிருக்கேன். குரு அப்படின்னா அதுக்கான டெஃபினேஷன் சொல்லியிருக்கேன். குரு அப்படின்னா தீட்சா குரு மட்டும் கிடையாது. யார் ஒருத்தர் நம்மளுக்கு பகவானை பற்றிய விஷயங்களை சொல்லி கொடுக்குறாரோ, யார் ஒருத்தர் நம்மளுக்கு வாழ்க்கை முழுக்க பகவானுடைய விஷயங்களை நம்மளுக்கு சொல்லி வழி நடத்துறாரோ
அவங்க எல்லாரும் குரு தான். சிக்ஷா குரு தீக்ஷா குருன்னு சொல்லி சொன்னோம். ஸோ கௌடி சம்பிரதாயத்தில் முக்கியமாக நம்ம கொடுக்க வேண்டியது சிக்ஷா குரு. சிக்ஷா குரு அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் ஒரே சிக்ஷா குரு யார் அப்படின்னா ஸ்ரீல பிரபுபாதர், முக்கியமான சிக்ஷா குரு. அதுக்கு மேலே அவங்க வாழ்க்கையில் நிறைய சிக்ஷா குரு அவங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி இருக்காங்க. ஸோ இப்படி அந்த பிரம்மனுடைய குணங்கள், அதாவது பகவானுடைய குணங்களா இவர் சொல்றார். அதுக்கப்புறம் அந்த பகவான் என்ன பண்றாரா, ஊரு சக்தின்னு சொல்லக்கூடிய அந்த பகவானுக்கு பல்வேறு விதமான சக்திகள் இருக்கு. அந்த பகவான் என்ன பண்றாரு, அந்த சக்திகள் பராச சக்தி விவிதே விஷயத்தை சுவாபாவிகி ஞான பல கிரியாச்சா அப்படின்னு சொல்ற உபனிஷத் சொல்ற மாதிரி தன்னுடைய பல்வேறு விதமான சக்திகளை வச்சு என்ன பண்றாரு, இந்த உலகத்துல தேவர்களையும் புலன்களையும் புலனுகர்ச்சி பொருட்களையும் அதே போல கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் பொய் அகங்காரம் காலம் அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையும் என்ன பண்றாரு உலகத்துல படைக்கிறார். படைச்ச பின்னாடி இந்த உலகத்துல ஆத்மாக்கள் எப்படி வெவ்வேறு வகையில பிறப்பெடுக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை சொன்னார். அதுக்கப்புறம் கடைசியா என்ன சொல்றார், அப்ஜநாப சரண ஏஷாய குரு பக்தியா சேத்தமலம் விதேத்மத் அப்படின்னு சொல்றாரு. அந்த பத்மநாபனுக்கு யார் ஒருத்தர் பக்தி பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அப்படிப்பட்ட அந்த பக்தினால இந்த உலகத்துல பொய்யான இல்லைன்னா கனவுல ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த ஆத்மா என்ன பண்றான், அந்த இதயத்திற்கக்கூடிய அழுக்கு போனது பின்னாடி தன்னுடைய உண்மையான சொரூபத்தை பார்க்க ஆரம்பிக்கிறான்னு சொல்றாரு. இவர் சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த விஷயம் சொல்லிட்டு இருக்கும்போது அவர் பிரம்மனை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. அதை பத்தி சொல்லும் போது என்ன பண்றாரு, ஆத்மா பத்தி சொல்றாரு. இந்த ஆத்மாவும் ஒரு பிரம்மனுடைய நிலையில தான் இருக்கு இல்லையா. அந்த ஆத்மா பத்தி சொல்லும்போது என்ன சொல்றாரு, இந்த ஆத்மாவானது என்ன இருக்கா, இந்த உலகத்துல ஒரு கனவுல இருந்து இன்னொரு கனவு, இன்னொரு கனவுல இருந்து இன்னொரு கனவு, இன்னொரு கனவுல இன்னொரு கனவு சொல்லிட்டு கனவு விட்டு கனவு, கனவு விட்டு கனவு போயிட்டே இருக்கு. அந்த கனவுல இருந்து விடுபட்டு ஒருத்தர் முழிச்செழுக்கணும் அப்படின்னா அந்த அளவுக்கு அவருடைய மனசுல நிறைய போய் சேர்ந்துருக்கு. நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒருத்தர் இந்த உலகத்துல என்ன பண்றான், நல்லா தூங்கி எந்திரிக்கிறான், ஒரு கனவு இல்லாம தூங்கி எந்திரிக்கிறான். எந்திரிச்சு என்ன சொல்றான், நல்லா தூங்கினப்பா அப்படின்னு சொல்லி சொல்றான். நல்லா தூங்கினா எப்படி உனக்கு தெரியும், நீ நல்லா தூங்கினதை பார்த்தியா அப்படின்னா கிடையாது. அப்படின்னு அர்த்தம் அவனுடைய ஆத்மா என்ன இருக்கா, பிரளய காலத்துல அந்த ஆத்மா எப்படி எல்லாம் ஒடுங்கி போய் பகவானுடைய கர்ப்பத்துல போய் படுத்து தூங்குமோ அந்த மாதிரி என்ன பண்ணிருக்கு, அந்த ஆத்மாவானது அந்த பகவானை போய் தொட்டுட்டு வந்திருக்கு. இல்லைன்னா அந்த ஆத்மாவது என்ன இருக்கு, உண்மையாலுமே அந்த ஆத்மா நிலையில படுத்துட்டு தூங்கிட்டு இருந்திருக்கு. ஸோ அதனால அந்த ஆத்மா கொஞ்சம் உணர முடியுது. ஸோ அந்த ஆத்மா என்ன பண்ணுதா, ஒவ்வொரு கனவா இந்த கனவுல இருந்து அந்த கனவு மாறிட்டே இருக்கு. எதனால, காரணம் என்னது, இந்த இதயத்தில் இருக்கக்கூடிய அழுக்குனால. இந்த இதய அழுக்குனால இந்த கனவுல ஒவ்வொன்றா வந்துட்டே இருக்கு, ஒவ்வொரு உடலா மாறிட்டே இருக்கு. அந்த கனவுல இருந்து வெளியில வரும்போது என்ன சொல்றாரு, இந்த அப்ஜநாப சரண ஏஷாய அப்படின்னு சொல்றாரு. அந்த அப்ஜநாபம் சொல்லக்கூடிய அந்த பத்மநாபருக்கு யார் ஒருத்தர் பக்தியா அப்படின்னு சொல்றாரு, குரு பக்தியா பக்தி பண்றானோ என்ன பண்ண முடியுமா, சேத்தகா மலானி விதேமத், அவருடைய இதயத்திற்குரிய மலங்களானது அழிக்கப்படுது அப்படின்னு விஷயம் சொல்றார். இது 5வது கேள்வி. அதுக்கப்புறம் 6வது கேள்வி கேட்கிறார், எனக்கு கர்மங்கள்லாம் என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்றாரு. கர்மயோகத்தை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். திடீர்னு கர்மயோகத்தை பத்தி பேசுறாரு. ராஜா எவ்வளவு என்ன பண்ணிட்டு இருந்தார், பக்தி விஷயமா பேசிட்டு இருந்தார், திடீர்னு கர்மயோகத்தை வந்துட்டார். காரணம் என்னன்னா அவர் கர்மயோகியா இருக்கிறதுனால, ஒரு ராஜா கர்மயோகியா இருக்கிறதுனால என்ன பண்ணார், கர்மயோகத்தை பத்தி சொல்லி சொல்றார். அப்படி சொல்லும் போது அவர் சொல்றார், மொத்தம் 3 வகையான கர்மம் இருக்குப்பா. ஒன்று கர்மா, இன்னொன்று அகர்மா, இன்னொன்று விகர்மா. கர்மா அப்படின்னா பரிந்துரைக்கப்பட்ட கடமைகள், சாஸ்திரங்கள் அவங்களுக்கு பரிந்துரைக்கப்பட்ட கடமைகள், அவங்களுடைய வர்ணத்துக்கு தகுந்த கடமைகள் தான் கர்மா அப்படின்னு சொல்றது. மற்றபடி நம்மளுடைய சுய விருப்பத்தினால நம்மளுடைய வர்ணத்துக்கு தகாத ஒரு கர்மத்தை செஞ்சோம் அப்படின்னா அது பேர் கர்மயோகம் கிடையாது, அதுக்கு பேரு கர்மமே கிடையாது. அதுக்கு பேரு அகர்மா அப்படின்னு சொல்லி விகர்மா சொல்லி சொல்றோம். அகர்மா அப்படின்னா செய்யப்படாத நிலை, அது பக்தின்னு சொல்லலாம். விகர்மா அப்படின்னா எதிர்மறையான கர்மங்கள், எதிர்மறையான செயல்கள் அப்படின்னு சொல்லி அது பாவ செயல்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்படி 3 வகையான கர்மங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னார். சொல்லி முடிச்சவர் என்ன பண்றாரு, திடீர்னு அவரால் கர்மத்தை பத்தி அதிகமா பேச முடியல. என்ன சொல்றாரு, கர்மம் அப்படிங்கிறது ஒரு மருந்து மாதிரி. அந்த மருந்து எப்ப வரைக்கும் சாப்பிடுவோம், நோய் இருக்கிற வரைக்கும் சாப்பிடுவோம். நோய் நின்று போச்சு அப்படின்னா மருந்தானது தானா விட்டுருவோம். அதே போல இந்த உலகத்துல நம்மளுக்கு பற்று அப்படின்ற நோய் இருக்க வரைக்கும் என்ன பண்ணணும், கர்ம யோகத்தை பண்ணிட்டு இருக்கணும். ஒன்ஸ் பற்று போயிடுச்சு அப்படின்னு என்ன பண்ணிடணும், அந்த கர்மத்தை விட்டுடணும். இல்லை கர்மம் தானா விட்டு போயிடும். அந்த கர்மம் எப்படி தானா விட்டு போகும், நம்ம அதுதான் உதாரணம் சொல்லணும். கர்மத்தை பண்ணாலும் ஒருத்தர் ஞானம் வரப்போறது கிடையாது. ஆனா சாஸ்திரம் சொல்லுது, ஸ்வதர்ம ஞான வைராகிய பக்தி ஏவ கோச்சரகா அப்படின்னு சொல்லுது. கிடையாது, சொதர்மத்தை பண்றதுனால ஒருத்தனுக்கு ஞானம் வைராகியம் வரும் அப்படின்னு சொல்லுது. வைராகியம் ஞானம் எப்படி வரும், அந்த கர்ம பலனை என்ன பண்ணும், முழுமையா கிருஷ்ணர் கொடுக்க ஆரம்பிக்கும். அந்த கர்ம பலனை முழுமையா கிருஷ்ணர் கொடுத்தான் அப்படின்னா உடனே அவனுக்கு என்ன ஆகிடும், அந்த கர்மத்திலிருந்து அவனுக்கு விடுபட்டு அவனுக்கு வைராகியம் வர ஆரம்பிக்கும். அதனால ஸ்ரீல பிரபுபாதர் சொன்னார், கர்மயோகம் பண்ணக்கூடிய பக்தர் என்ன பண்ணும், அவங்களுடைய 50% அது என்ன பண்ணும், கிருஷ்ணருக்காக கொடுக்க ஆரம்பிக்கும்.
பக்தி யோகிகள் என்ன பண்றாங்க, தன்னுடைய முழு வாழ்க்கையும் கிருஷ்ணருக்காக கொடுக்குறாங்க. கர்மயோகிகள் இருக்கவங்க என்ன பண்றாங்க, அட்லீஸ்ட் 50% என்ன பண்ணும், கிருஷ்ணர் கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிற 50% தன்னுடைய குடும்பத்துக்கும் தன்னுடைய எதிர்காலத்துக்கும் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அப்படிப்பட்ட கர்மயோகத்தை பண்ணாதான் என்னாக முடியுமா, பற்றின்மை அப்படிங்கிறது வரும். அப்படி இல்லைன்னா நம்ம கர்மயோகத்தை பண்ணிட்டே இருக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதனால அப்படிப்பட்ட கர்மயோகத்தை வந்து செஞ்சு நம்ம வெளில வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கடுமையான ஒரு வழிமுறை, ரொம்ப நேரம் எடுத்துக்குமா அது. அதனால சொல்றாரு, உனக்கு ரொம்ப சீக்கிரமா வேணுமா, சீக்கிரமா நீ என்ன பண்ணும், பலன் பெறணுமா, ஆசுகு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ரொம்ப சீக்கிரமா உனக்கு இந்த கர்மயுகத்திலிருந்து விடுபட்டு உனக்கு வந்து தூய்மை நடக்கணும் அப்படின்னு என்ன பண்ண, தினசரி விக்கிரக வழிபாடு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு விக்கிரக வழிபாடு மாற்றி விடுறாரு. அந்த விக்கிரக வழிபாடு எப்படி பண்ணுமா, ஒரு குருவனுடைய உபதேசத்துக்கு கீழே, ஒரு குருவனுடைய வழிகாட்டுதலுக்கு கீழே, உன்னுடைய சொந்த கற்பனையில செய்யக்கூடிய விக்கிரக வழிபாடு கிடையாது. ஒரு தந்திரம், நமக்கு இருக்கக்கூடிய பாஞ்சராத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தந்திரத்தை எடுத்துக்கிட்டு அதுல என்ன வழிமுறைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அந்த வழிமுறையில் நீ எப்ப விக்கிரக வழிபாடு பண்ண ஆரம்பிக்கிறியோ அப்ப என்ன ஆகும், உன்னுடைய தூய்மையானது ரொம்ப சீக்கிரம் நடைபெறும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த விக்கிரக வழிபாடு எப்படி பண்ணும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு பெரிய புஸ்தகமே இருக்கு, பஞ்சராத்திர பிரதீபா அப்படின்னு ஒரு புஸ்தகமே இருக்கு. அதே போல் நம்மளுக்கு ஹரிபக்தி விலாஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காரு, கோபால் பட்ட கோசாமி கொடுத்துருக்காரு. சத்ரிய சாரதீபிகா அப்படின்னு சனாதன கோசாமி கொடுத்துருக்காரு. ஸோ இதெல்லாம் நம்ம எப்போ கடைபிடிக்க ஆரம்பிக்கிறோம், குறிப்பாக வந்து ஹரிபக்தி விலாஸ். ஹரிபக்தி விலாஸ் அப்படின்னா ஒரு வைஷ்ணவன்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த ஹரிபக்தி விலாஸ் சொல்லி கொடுக்குறாரு. ஒரு வைஷ்ணவன் காலையில் எந்திரிச்சவொடனே என்ன பண்ணணும், யார் மேல் தியானம் பண்ணணும், என்ன மந்திரம் சொல்லணும், காலைல பல்லு விளக்கும் போது என்ன மந்திரம் சொல்லணும், குளிக்கும் போது என்ன மந்திரம் சொல்லணும், திலக்கம் போடும்போது என்ன மந்திரம் சொல்லணும், சுக்கியை முடிக்கும் போது என்ன மந்திரம் சொல்லணும், அதுக்கப்புறம் எப்படிப்பட்ட உடை அணியணும், எப்படி திலகம் அணியணும், திலகம் அணியும் போது என்ன மந்திரம் சொல்லணும். இந்த மாதிரி ஆரம்பிச்சு ஒருத்த வந்து பகவானுடைய சேவைக்கு போறதுக்கு முன்னாடி அந்த சேவைக்கு உண்டான பொருட்கள்லாம் வந்து தேர்ந்தெடுக்கிறான் இல்லையா, அந்த சேவைக்கு உண்டான பொருட்களை தேர்ந்தெடுக்கும் போது என்ன மந்திரம் சொல்லி தேர்ந்தெடுக்கணும், அந்த பொருட்களை எப்படி ஜாக்கிரதையாக கொண்டு வந்து வைக்கணும், வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த விக்கிரக வழிபாடு பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் எப்படிப்பட்ட பிரார்த்தனையோட எப்படிப்பட்ட தியானத்தோட அந்த விக்கிரகத்தை அணுகணும், அணுகின பின்னாடி அந்த விக்கிரகத்துக்கிட்ட எப்படி வந்து பர்மிஷன் கேட்கணும், பர்மிஷன் கேட்டு எப்படி பண்ணணும், அந்த விக்கிரகத்தை எப்படி சேவை பண்ண ஆரம்பிக்கணும், அதுக்கு உண்டான மந்திரங்கள் எப்படின்ட்டு நிறைய விதிமுறைகள் இருக்கு. ஒன்று கர்மயோகம் பண்ணணும், சரியா பலனை முழுசாக கொடுத்துடணும், இல்லை அறையாது கொடுக்கணும். அப்படி பண்ண முடியலையா விக்கிரக வழிபாடு பண்ணு. ஸோ விக்கிரக வழிபாடு அப்படின்னா விளையாடுற விஷயம் கிடையாது. கிருஷ்ணரை கொண்டு நம்ம வச்சிருக்கோம். ஸோ கிருஷ்ணரை கொண்டு வச்சிருக்கோம் அப்படின்னா அவரை எப்படி வழிபடணும் அப்படி வழிபட ஆரம்பிக்கணும். அது நம்மளுக்கு சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்குது, கிருஷ்ணர் எப்படி வழிபடணும் அப்படின்ட்டு. எதுவுமே வந்து விளையாட்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப விளையாட்டா போயிடும். கிருஷ்ணர் விளையாட்டா எடுத்துப்பா நம்மளுக்கு ஒன்று கொடுக்க போறது கிடையாது, ஸ்ரத்தையோடு பண்ணணும். அதனால ஸ்ரீல பிரபுபாத் என்ன பண்ணார் அப்படின்னா விக்கிரக வழிபாடு பண்ணும் அப்படின்னா அவ்வளோ ஸ்டாண்ட்ஸ் வச்சிருந்தாரு. 10 பிராமணர்களுக்கு கோயிலில் 10 பிராமணர்கள் இருந்தால் என்ன பண்ணலாம், விக்கிரக வழிபாடு பண்ணலாம்னு சொல்லி சொன்னாங்க. இதை வீட்டில் பண்ணும்போது முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்க, ஃபோட்டோ வச்சு ஆரம்பிங்க. ஃபோட்டோ வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்க, வர்ஷிப் பண்ண ஆரம்பிங்க. விக்கிரகம் அப்படிங்கிறது ஒருத்தர் 2வது தீட்சை வாங்கிட்டு, அதாவது கணவன் மனைவி 2 பேர் தீட்சை வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ண முடியுமா, அந்த விக்கிரகத்தை வழிபாடு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். விக்கிரக வழிபாடு அப்படிங்கிறது நம்மளுக்கு சீக்கிரமான பலனை கொடுக்கும், அதே போல் நிறைய அபராதங்களையும் கொடுக்கும். ஏன்னா சரியான வகையில் அந்த விக்கிரகத்தை நம்ம சரியாக பார்த்துக்கல அப்படின்னா அதுக்குள்ள அபராதத்தை நம்ம வாங்க வேண்டியது இருக்கும். அதனால விக்கிரக வழிபாடு அப்படிங்கிறது அவ்வளவு சிறந்த ஒரு வழிமுறை. அவன் வந்து என்ன பண்ண தேவையில்லை, கர்மயோகம் பண்ண தேவையில்லை, விக்கிரக வழிபாடில் தூய பக்தி சேவையில் ஈடுபட்டான் அப்படின்னா அவன் சீக்கிரம் என்ன பண்ண முடியும், முன்னேற முடியும்னு சொல்லி சொல்றார். அந்த விக்கிரக வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக என்ன பண்ணும், அந்த விக்கிரக வழிபாடோடு சேர்த்து எந்த ஒரு பக்தர்கள் நம்ம வீட்டுக்கு வந்தாலும் அவங்களுக்கு நல்ல வகையில் அவங்களையும் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிதிகளை பற்றியும் அங்கே பேசுறதை பார்த்தோம். இப்படி அந்த கர்மயோகத்தை பற்றி அவர் பேசி முடிச்சார் ஆவிர் ஹோத்ரன் அப்படின்ற ரிஷி. அதுக்கப்புறம் 7வது கேள்வி ஒருத்தர் கேள்வி, 7வது கேள்வி மறுபடியும் ராஜா கேட்கிறார், எனக்கு பகவானுடைய லீலை அதாவது அவதாரங்களை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அதுக்கு துருபிலர் அப்படின்ற ரிஷி பேச ஆரம்பிக்கிறார். அப்பா என்ன கேள்வி கேட்ட, நீ அவதாரங்களை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லிட்டேன், சொல்ல முடியுமா, அது சொல்லக்கூடிய விஷயமா, அது சொல்லி முடிக்கக்கூடிய விஷயமா அது. இந்த உலகத்துல ஒரு விஞ்ஞானி என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவை கூட தனித்தனியே எண்ணி வச்சிடலாம். ஆனா பகவானுடைய அவதாரங்களை எண்ணிட முடியாதுப்பா, அவ்வளவு அவதாரங்கள் இருக்கு. ஸோ இப்படி பகவானுடைய அவதாரங்களை எல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கறதே ஒரு விளையாட்டு குழந்தையினுடைய புத்தி மாதிரி இருக்கு. உண்மையில இதுதான் மாயா அப்படின்னு சொல்லி சொல்றோம். மாயா அப்படின்னா நம்ம வந்து எல்லாத்தையும் என்ன பார்க்குறோம், அளந்து பார்க்க முயற்சி பண்ணணும், அதுக்கு பேர் தான் மாயை.
மாயைனா ஒரு டெஃபினேஷன் எது இல்லையோ அதுன்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அதே போல் மாயா அப்படின்னா மானயதி இது மாயா. மானயதி அப்படின்னா டு மெஷர். நம்ம என்ன பண்ண முயற்சி பண்ணுறோம், இந்த உலகத்தில் எல்லாத்தையும் நம்ம மெஷர் பண்ணி முயற்சி பண்ணுறோம். மெஷர் பண்ண முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா எல்லாத்தையும் நான் புரிஞ்சுக்கணும், என்னுடைய புத்தி வச்சு நான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்ண பார்க்குறோம். ஒரு சில விஷயம் வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்கலாம், ஒரு சில விஷயங்கள் நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது, உணரதான் முடியும். ஸோ அதை பற்றி கேட்டிருக்கும் போது அங்கே நம்ம இந்த விஷயத்தை பார்த்தோம். பராசர முனிவர்கிட்ட வந்து மைத்ரேயர் கேட்குறாரு விஷ்ணு புராணத்தில், இந்த உலகத்தை பகவான் படைச்சான்னு சொல்கிறீங்களா, அது எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது, நான் எப்படி பார்த்து புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர் சொல்கிறார், மைத்ரேயர் சொல்கிறார், நீ எல்லாத்தையும் பார்த்து புரிஞ்சிக்க முடியாதுப்பா, ஒரு சில விஷயங்கள் நீ உணரதான் முடியும். இது வரைக்கும் வைரத்தையே பார்க்காதவங்கிட்ட போய் நான் வைரத்தை கொடுத்துட்டு அதோடைய குணங்கள் நான் எவ்வளோ சொன்னாலும் அதை வந்து எவ்வளோ அவன் தர்க்கம் பண்ணி புரிஞ்சுக்கிட்டாலும் அந்த வைரத்தினுடைய விலை மதிப்பு அவனுக்கு புரிய போகிறது கிடையாது. அந்த மாதிரி இந்த உலகத்தில் நம்ம ஒரு சில விஷயங்களை பண்ண முடியும், புரிஞ்சிக்க முடியாது. ஒரு விதைக்குள்ளார ஒரு பெரிய மரம் இருக்குது அப்படின்னா எப்படி உங்களால் நிரூபிக்க முடியும்? அதை ஒரு விதைக்குள்ளார ஒரு பெரிய அந்த விதையை நீங்கள் மண்ணில் போட்டிங்க அப்படின்னா அந்த விதையிலிருந்து பெரிய மரம் வரும், அந்த மரத்துலேருந்து நிறைய பூக்கள் வரும், அதுலேருந்து நிறைய பழங்கள் வரும், காய்கள் வரும், கனிகள் வரும். அப்படின்ற விஷயத்த நான் எப்படி தர்க்கம் பண்ணி புரிஞ்சுக்க போகிறேன்? கண்டிப்பாக புரிஞ்சிக்க முடியாது. எப்படி புரிஞ்சிக்க முடியும்? வேற ஒரு மரம் வந்துச்சு, ஆனால் இந்த விதையில் இருக்கான்னு எனக்கு எப்படி தெரியும்? வேற ஒரு விதையில் வந்திருக்கலாம், இந்த விதையில் இருக்கான்னு எனக்கு எப்படி தெரியும்? பொறுமையாக வந்து பார்த்தா தான் தெரியும், அது உணர்ந்தாதான் தெரியும். இப்போ நம்மளுடைய இறப்பு மாதிரி இல்லையா, நான் இறக்க போறேன் எப்படி எனக்கு தெரியும்? எல்லாரும் சாகுறாங்க, சரி எல்லாரும் சாகுறாங்க, நான் என்னுடைய சாவை நான் பார்க்க முடியுமா? என்னுடைய இறப்பை நான் பார்க்க முடியுமா? கண்டிப்பாக பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்மளால் என்ன பண்ண முடியாது, கடைசி வரைக்கும் புரிஞ்சிக்கவே முடியாது. அந்த மாதிரி இந்த விஷயம் பகவானுடைய விஷயத்தை என்ன பண்ண முடியாது, கடைசி வரைக்கும் ஒரு சில விஷயங்களையே புரிஞ்சிக்க முடியாது அப்படிங்கிறது தான் அதோடைய சிறப்பே. நீ புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா அதோட சிறப்பு போயிடுச்சு இல்லையா. E=mc² அப்படிங்கிறது எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னா அந்த ஃபார்முலாவுடைய சிறப்பே போயிடுச்சு இல்லையா. அதை ஒரு சில ஆள் மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். அதே போல பகவானுடைய விஷயங்களை புரிஞ்சுக்கணும்னு நீ கேட்டுட்ட, நீ கேட்டதுனால ஒரு ஆசைக்கு நான் என்ன சொல்றேன், ஒரு சில விஷயங்கள் சொல்றேன். பகவான் என்ன பண்றாரு, முதல்ல புருஷ அவதாரம் அப்படின்ற அவதாரத்தில் வர்றார். அந்த புருஷ அவதாரம் அப்படிங்கிறது காரண உதக, கர்ப்ப உதக, க்ஷீர உதக அப்படின்ற 3 விஷயங்கள வரார். அந்த 3 பேருடைய குணங்கள் என்னன்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் குணாவதாரங்களை பற்றி சொன்னார். பிரம்மா, விஷ்ணு, சிவன் அப்படின்ற குணாவதாரங்கள் வர வந்து இந்த முக்குணங்களை கட்டுப்படுத்துறார் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் சக்தி ஆவேஷ அவதாரங்கள்லாம் வர, குறிப்பாக வந்து லீலா அவதாரங்கள்லாம் வர. அந்த லீலா அவதாரங்கள் அவர் என்ன பண்ணார், நரநாராயண ரிஷியுடைய சரித்திரத்தை எடுத்து பேசுறார். ஏன்னா அவங்க ரிஷிகளா இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணாரு, நரநாராயண ரிஷியை பற்றி பேசுறாரு. அந்த ரிஷிகள் 2 பேரும் பத்ரிகாசிரமத்தில் தவம் பண்ணிட்டு இருக்காங்க. செஞ்சுட்டு இருக்கும்போது அங்கே இந்திரன் வந்து அவங்களுடைய தவத்தை கெடுக்கிறதுக்கு நிறைய பேர் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அப்சரசுகள் அனுப்பிச்சு வைக்கிறாங்க, அதே போல ரதி மன்மதர்கள் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அனுப்பிச்சு வச்சு அவங்க எவ்வளவோ முயற்சி பண்றாங்க. வசந்த காலத்தை அனுப்பிச்சு வைக்கிறார். அவங்க தவத்தை கொடுக்க முயற்சி பண்றாங்க. ஆனால் அவர் கொஞ்சம் கூட அதில் சளைக்காம என்ன பண்றாரு, கண்ணை திறந்து பார்க்குறாரு. அவர் சொல்றார், நீங்க செய்யக்கூடிய பிரயத்தனம் எல்லாம் வீண் தான். ஏன்னா உங்களுடைய தூண்டுதல்கள் என்ன ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. எனக்கு கோபம் வரல உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க, நீங்க வந்துட்டீங்க, வந்து எங்க ஆசிரமத்தை சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ தனக்கு கெட்டது பண்ண வந்தவங்க என்ன பண்றாரு, அவர் கூப்பிட்டு சாப்பாடு போடுறாரு. அவர் சொன்ன உடனே தேவர்கள் ரொம்ப வெக்கப்பட்டு அவங்க பிரார்த்தனை பண்றாங்க, பக்தர்களான உங்களுக்கு மாயை அப்படிங்கிறது பக்கத்துல கூட வராது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பக்தனுக்கே மாயை பக்கத்தில் வரான்னு சொல்லி சொல்லும்போது நீங்கள் நரநாராயண ரிஷி, உங்களுக்கு எப்படி பகவான், உங்களுக்கு எப்படி இந்த மாயை பக்கத்தில் வரப்போகுது? ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னுடைய தவ வலிமையினால் என்ன பண்ணுறாங்க, நிறைய விஷயங்களை அவங்களால கட்டுப்படுத்த முடியும். அவ்வளோ தபஸ் பண்ணி அவ்வளோ ஒரு சக்திகளை பெறுறாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, கோபம் அப்படின்ற ஒரு சின்ன குட்டையில் போய் விழுந்துடுறாங்க. அந்த குட்டை எப்படிப்பட்டதா, ஒரு பசுவனுடைய கால் குழம்புல அடங்கக்கூடிய தண்ணி எவ்வளோ கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி சின்ன ஒரு குட்டை தானே அந்த குளம். அதை தாண்ட முடியாமல் கீழே வந்துடுறாங்க. அந்த மாதிரி ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய உடலை கட்டுப்படுத்தி, தங்களுடைய மனதை கட்டுப்படுத்தி, தங்களுடைய எல்லா விதமான உடல் செயல்களையும் கட்டுப்படுத்தி அவ்வளோ தபஸ்யாக பண்ணுறாங்க, அவ்வளோ கட்டுப்பாடோடு இருக்காங்க. ஆனால் கோபம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் கட்டுப்பாடு இல்லாமல் விழுந்துடுறாங்க. ஆனால் நீங்கள் அந்த கோபத்தையும் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நரநாராயண ரிஷிகளை வந்து புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, அந்த உடம்புல வந்து நிறைய அப்சரசுகளை வந்து வெளியே கொண்டு வரார். இதில் நீங்கள் எதாவது சூஸ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்கிறார். உங்கள் இந்திரனுக்கு கிஃப்டாக கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்லி சொல்கிறார். அப்போ அவங்க ஊர்வசி அப்படின்ற ஒரு பெண்ணை மட்டும் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்திரன் வந்து அங்கே பிரார்த்தனை பண்ணுறார் அப்படின்ற அந்த விஷயத்தை பார்த்தோம், நரநாராயண விஷயம் பார்த்தோம். அதுக்கப்புறம் அவர் எந்த விஷயம் சொன்னார், நரநாராயண விஷயம் சொன்னார். அதுக்கப்புறம்
கிருஷ்ணர் தோன்றுவார், இன்னும் கொஞ்ச நாள்ல கிருஷ்ணர் வந்து இந்த துவாபரயுகத்தில் தோன்றுவார் அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்றார். அதுக்கப்புறம் நிறைய லீலைகள் நிறைய அவதாரங்களை பற்றி சொல்லிட்டு இதை நீ தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஸோ அப்போ தான் நம்ம சொன்னோம் இந்த லகு பாகவதாமிர்தம் அப்படின்ற விஷயத்தை நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அதில் இந்த லீலைகளில் இந்த அவதாரங்களை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம 8வது கேள்வியில் இருக்கும் இல்லையா? இதற்கு இன்ட்ரடக்ஷன் போயிடுச்சு. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய கேள்வி, இன்னைக்கு என்ன கேள்வி கேட்குறோம் அப்படின்னா, இப்படிப்பட்ட பக்தி சேவையில் ஒருத்தர் ஈடுபடலை அப்படின்னா அவங்களுடைய நிலைமை என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. யார் ஒருத்தர் பகவானுடைய பக்தி சேவையில் ஈடுபடலையோ அப்படிப்பட்டவருடைய நிலைமை என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ரொம்ப எளிமையான விஷயம் நம்ம எல்லாருமே தெரியும் இல்லையா? பகவானுடைய பக்தி சேவையில் ஈடுபடலாம் என்ன பண்ண போகிறாங்க? அவங்க கண்டிப்பாக மாயனுடைய சேவையில் ஈடுபட போகிறாங்க. ஸோ மாயனுடைய சேவையில் ஈடுபட்டாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக என்ன பண்ண போகிறாங்க? மறுபடியும் இந்த சுழற்சியில் தான் மாட்டிக்க போகிறாங்க. அதே விஷயத்தை அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த உலகத்தில் 4 வர்ணங்களை பகவான் பிரிச்சிருக்கார். அந்த 4 வர்ணத்தாரும் என்ன பண்ணும்? 4 வர்ணத்தாரும் கண்டிப்பாக பகவானுக்கு பக்தி செஞ்சாகணும். யாரும் சொல்லிட முடியாது, என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லக்கூடாது. அவங்களுடைய குலத்துக்கு ஏற்ற போல, அவங்களுடைய தர்மத்துக்கு ஏற்றார் போல என்ன பண்ணுவாங்க? அவங்கவுங்க பகவானுக்கு பக்தி பண்ணியாகணும். அப்படி பக்தி செய்யலை அப்படின்னா அவங்க கண்டிப்பாக நரகத்துக்கு போகிறது உறுதி அப்படின்ட்டு அந்த விஷயம் சொல்கிறார். அதே போல் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சொல்கிறார். பக்தி பண்ணணும்னு சொல்கிறோம், ஆனால் ஒரு சில நாள் பக்தி பண்ண முடியல. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க ரொம்ப தூரத்தில் இருக்கலாம், கோயிலேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கலாம், இல்லை அவங்க பெண்களாக இருக்கலாம், இல்லை அவங்க சூத்திரர்களாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆளுங்க என்ன பண்ண முடியல, பொதுவாக பக்தி பண்ண முடியல. ஏன்னா பெண்களால் பொதுவாக வந்து எல்லா விதமான சத்சங்கத்திலையும் கலந்துக்க முடியாது. அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க வீட்டு வேலையில் அன்னைக்கு அவ்வளோ மும்முரமாக இருந்தாங்க. அவங்க வீட்டு வேலையிலே செஞ்சுட்டு இருக்கிறதுனால என்ன பண்ண முடியல, அவங்கள சத்சங்கத்துக்கு போக முடியல. இன்றைக்கி இருக்கமா சொல்ல முடியாது, பிரபுஜி ஹரிபோல் நீங்கள் சமைச்சிருங்க, நான் நீ போகிறேன் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர முடியாது. எல்லாம் நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் கோயிலில் சாப்பிட்லான்னு சொல்ல முடியாது. ஸோ அன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் வேறு. அன்றைக்கி அவங்களுடைய கணவன் தான் வந்து பகவானாக தெரிஞ்சார், பகவானாக இருந்தார். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க என்ன பண்ண முடியல, பக்தி பண்ண முடியல. அதே போல் சூத்திரர்களாலும் பக்தி பண்ண முடியல. ஏதோ ஒரு காரணத்தால் அவங்களுக்கு கூடிய பற்றதுனால அவங்கள பக்தி பண்ண முடியலையா. ஒரு சில தூரமாக இருக்கிறதுனால பக்தி பண்ண முடியல. ஸோ இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுமா, ராஜா நீ தான் அவங்கள மேலே கருணையோடு என்ன பண்ணணும், அவங்களுக்கு போய் சொல்லிக் கொடுக்குன்றாரு. ஸோ இந்த விஷயம் பார்த்தா நம்ம இஸ்கானுக்கு ரொம்ப ஆப்டான விஷயம். எனக்கு என்னமோ இந்த 11வது காண்டத்தை படிக்கும் பொழுது நிறைய நம்மளுடைய ஃபிலாசபிலாம் இங்கேருந்து அடுத்த மாதிரி இருக்குது. நிறைய விஷயம் இந்த பிரச்சாரம் பண்ணுறது, குறிப்பாக இன்னும் படிக்க போகிறோம். நம்ம நேரம் இருக்குது, இன்னைக்கு நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறாரு, கருணையோடு நீ என்ன பண்ணு, அவங்களுக்கு நீ போய் பிரச்சாரம் பண்ணு அப்படின்றார். அவங்க வரல அப்படின்னு என்ன பண்ணு, அவங்களுக்கு நேரம் இல்லை, அவங்களால பண்ண முடியலன்னு என்ன பண்ணு, நீ போய் அவங்களுக்கு சொல்லிக் கொடு அப்படின்றார். ஸோ இன்றைக்கி என்ன ஆகிடுச்சு, இப்போ லாக்டவுனில் எல்லாம் வீட்டில் உட்காந்துருக்காங்க, எல்லாரும் கோயிலுக்கு வர முடியாது, எல்லாரும் அவங்க தூரமாக அவங்க வீட்டில் உட்காந்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் மூலிமா செய்கிறதுனால என்ன அர்த்தம், இங்கே சொல்கிறார், அதான் சொல்கிறார், தூரமாக இருக்கவங்க வர முடியாதவங்களுக்கு என்ன பண்ணு, நீ போய் சொல்லிக் கொடுன்றாரு. ஸோ அதான் நான் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு சிலர் இந்த த்விஜபந்துக்கள் சொல்லக்கூடிய இந்த பிராமண க்ஷத்திரிய வைஷ்யர்கள் 3 பேர் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய அகங்காரத்தினால அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பற்றுதலால் என்ன பண்ணுறாங்க, வெறுமனே வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த விதிமுறைகளை பின்பற்றிட்டு இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த மந்திரங்களையும் அந்த யஜ்யங்களையும் அந்த பூஜைகளையும் அவங்க என்ன பண்ணுறாங்க, மூழ்கி போயிடுறாங்க. அப்படி மூழ்கி போனதுனால என்ன ஆகிறாங்க, அவங்களுக்கு கர்வம் வந்துடுது. அதே போல் அவங்க சொல்ல போனோம் அப்படின்னா தன்னுடைய மனைவியை தான் என்ன பண்ணுறாங்க, கடவுளை அடிச்சு வழிபட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட நபர்கள் என்ன பண்ணுறாங்க, பக்தர்களை பார்த்து நிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க, கிருஷ்ண பக்தர்களை பார்த்து நிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுவும் நடக்குது. இன்னைக்கு இஸ்கான் டிவோட்டிஸ் பார்த்து நிறைய பேர் சிரிக்கிறாங்க. எனக்குலாம் எல்லாம் தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சிரிக்கிறது, நிறைய பேர் வந்து நிந்திக்கிறது உண்டு. ஸோ அப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ணுறாங்க, அப்படிப்பட்ட மக்கள் வந்து வெறுமனே இந்த உலக ஆசைக்காக இந்த வேத விஷயங்கள்லாம் எடுத்துட்டு செயல்பட்டு இருக்காங்க தவிர அவங்க உண்மையாலுமே நரகத்து தான் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லி முடிக்கிறார். ஸோ அதே போல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு 4 விதமான இந்த கட்டுப்பாட்டு விதிமுறைகளை உடைக்கிறதுக்கான இயல்பு எல்லாருக்கும் இருக்காங்க. அப்படின்னு அர்த்தம், இந்த மாംசம் சாப்பிட்றது, போதைப்பொருள் எடுத்துக்கிறது, தகாத உடல் ஈடுபடுறது, அதே போல் சூதாடுறது, இந்த 4மே நம்ம இதயத்தில் இயற்கையாகவே இருக்கான். இயற்கையாக இருக்குன்னு என்ன அர்த்தம், இந்த உலகத்தில் பழகிட்டோம் நம்ம. ஏன்னா எத்தனையோ பிறவியில் எத்தனையோ உடம்புல இருந்து பார்த்தோம். ஸோ எல்லா உடம்புலையும் நம்மளுக்கு என்ன இருக்குது, அந்த வாசனைகள்லாம் உள்ளே இருக்குது. அதனால்
இந்த வாசனை என்னைக்காவது ஒரு இடத்துல போச்சு அப்படின்னா உடனே அது வர ஆரம்பிச்சு, வெளில வர ஆரம்பிச்சு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒருத்தர் என்ன பண்ணும், இந்த 4 விஷயங்களையும் விலகி இருக்க முயற்சி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படி பண்ண முடியுமா? பயிற்சினாலையும் அதே போல் அந்த விதிமுறைகள் நம்ம ஏற்றுட்டு இருக்கிறதுனால, அந்த வாழ்க்கையில் நம்மளுடைய விதிமுறைகள் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால இந்த 4 பாவ செயல்களிலிருந்தும் ஒருத்தர் விடுபட முடியும்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கப்புறம் சொல்கிறார், இந்த மனித வாழ்க்கையை யார் ஒருத்தர் இந்த மாதிரி ஆன்மீக காரியங்களில் ஈடுபடாமல் வீணடிக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் ஆத்மாவை கொள்பவர்கள். அப்படிப்பட்ட ஆத்மாவை கொள்பவர்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுறாங்களா, இந்த உலகத்தை விடும் பொழுது தன்னுடைய சொத்து சுகம் குழந்தைகள் பரிவாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் நரகத்துக்கு தான் போகிறாங்க. ஸோ எப்படியா இருந்தாலும் நம்ம இதெல்லாம் விட்டு தான் போய் ஆகணும், யாரும் எதை எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால் புத்திசாலித்தனம் என்ன அப்படின்னா, இருக்கும் பொழுதே இது எல்லாத்தையும் பகவானை சேவை உபயோகப்படுத்துறது, அதுதான் புத்திசாலித்தனம். அதனால் எல்லாமே நம்மளை விட்டு போகிறது தான். போகிறதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் நம்ம சர்வம் கிருஷ்ணா இருக்கும்னு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா போகிற வரைக்கும் நல்ல கதியாக கிடைக்கும். இருக்கும்போது நம்ம எல்லாத்தையும் நமக்குன்னு வச்சுட்டு திடீர்னு எப்போ போகிறோன்னு தெரியாமல் போயிட்டோம் அப்படின்னா நம்ம இருந்ததும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும், சம்பாதிச்சதும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும், போகும்போதும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதனால் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே எல்லாத்தையும் கிருஷ்ணோட செயலை உபயோகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி முடிக்கிறார். இது 8வது கேள்வி. அடுத்து 9வது கேள்வி. 9வது கேள்வி ரொம்ப முக்கியம் நமக்கு. 9வது கேள்வி என்ன கேட்குறார் அப்படின்னா, எத்தனை யுகங்கள் இருக்கு, அந்த யுகங்களில் வரக்கூடிய அவதாரங்களுடைய வர்ணம் என்னது, அந்த யுக தர்மம் என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது அவர் சொல்றார், இந்த யுகத்தில் இந்த உலகத்தில் மொத்தம் 4 யுகங்கள் இருக்கு. ஒன்று சத்தியுகம். ஸோ சத்தியுகத்தில் பகவான் வந்து வெள்ளை ரூபத்தில் வர்றாரு, ஸ்வேத வர்ணத்தில் வர்றாரு. ஸோ என்ன பண்ணுறாரா, இந்த உலகத்தில் வந்து தியான யோகத்தை பற்றி நிறைய சொல்லிக் கொடுக்குறாரு. ஏன்னா அந்த காலத்தில் அந்த சத்தியுகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப அமைதியான குணத்தை உடையவர்களாகவும் நீண்ட ஆயுட்காலம் உடையவர்களாக இருந்ததுனால அவங்களுக்கு தியான யோகத்தை சொல்லிக் கொடுக்குறாரு. ஸோ அப்படிப்பட்ட பகவானுக்கு என்ன பேர் அப்படின்னா, ஹம்ச, சுபர்ண, வைகுண்ட, தர்ம, யோகேஸ்வர, அமல, ஈஸ்வர, புருஷ அப்படின்னு நிறைய பேர்கள் இருக்கான். ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒவ்வொரு சத்தியுகத்துக்கும் ஒவ்வொரு அவதாரங்கள் வர. ஆனால் அவனுடைய கலர் என்னதான், ஒயிட் கலர் தான் வராரு சத்தியுகத்துக்கு. அதுக்கப்புறம் அவருடைய திரேதாயுகத்தில் பகவான் என்ன வராரா, சிகப்பு கலரில் வராரு, சிவப்பு கலரில் வராரு. ஸ்வேத வராகம் அப்படின்னு சொல்லுவோம். சாரி பீத்த வராகம், சாரி ரெட் கலர். ஸ்வேத வராகம் கிடையாது, ஸ்வேத வராகம் அப்படின்னு சத்தியுகத்தில் வரக்கூடியவர். ரத்த வராகம். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, இந்த உலகத்துக்கு வரும்போது யஜ்யத்தை சொல்லிக் கொடுக்குறாரு. இந்த உலகத்தில் யஜ்யத்தை சொல்லிக் கொடுக்கறது மூலிமா இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, யஜ்யத்தை கடைபிடித்து மோட்சம் போனாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அப்படிப்பட்ட பகவானுக்கு பேர் என்னவா, விஷ்ணு, யஜ்ய, கிருஷ்ணிகர்ப, உருக்கிரம அப்படின்ட்டு நிறைய பேர்கள் இருக்குது அந்த திரேதாயுகத்தில் வரக்கூடிய பகவானுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கப்புறம் துவாபர யுகம். இவர் பேசிகிட்டு இருக்கிறது இப்போ வந்து சத்தியுகத்தில் பேசிகிட்டு இருக்காங்க இந்த ரிஷிகள்லாம். ஸோ சொல்கிறாங்க, துவாபர யுகத்தில் யது வம்சத்தில் கிருஷ்ணர் வர தோன்ற போகிறார். அவர் எப்படி கலர், எந்த கலரில் இருப்பாரா, ப்ளூயிஷ் கலரில் இருப்பாரா, டார்க் ப்ளூ கலரில் இருப்பாரா, அந்த ஒரு கலரில் தோன்றக்கூடியவர் தான் கிருஷ்ணர். அப்படிப்பட்டவர் என்ன பண்ணுவாராம், உலகத்தில் வந்து நிறைய வேத கோட்பாடுகள்லாம் சொல்லிக் கொடுத்து ஆராதனை, விக்கிரக வழிபாடு, ஆராதனை பற்றி சொல்லிக் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பஞ்சராத்திர ஆகம பிரகாரம் நிறைய விக்கிரக வழிபாடுலாம் அப்போ தான் நடைபெறும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். துவாபர யுகம். அதுக்கப்புறம் 32வது ஸ்லோகம், இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஸ்லோகம். 11வது காண்டம் 5வது அத்தியாயம் 32வது ஸ்லோகம். இங்கே தான் வந்து கலியுகத்தை பற்றி பேசுகிறார் அந்த கரபாஜன் அப்படின்ற ரிஷி. அதோட சொல்கிறார், இந்த கலியுகத்தில் எப்படி இருப்பார் பகவான், இந்த கலியுகத்தில் தர்மம் என்னன்னு சொல்லி சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, கிருஷ்ணவர்ணம் திஷா கிருஷ்ணம் சாங்கோபாங்கஸ்திர பாஷதம் யஜ்ஞை சங்கீர்த்தன பிராயி யஜந்தி சுமேதசா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த கலியுகத்தில் பகவான் எப்படி வர்றா, கிருஷ்ணவர்ணம் துஷ அகிருஷ்ணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கிருஷ்ணவர்ணம் அப்படின்னா கிருஷ்ணனுடைய ரூபமே, வர்ணம் அப்படிங்கிறது ரூபம், கிருஷ்ணனுடைய ரூபத்திலே வராரு. பட் எப்படி வராரு, த்விஷ ஆகிருஷ்ணம். ஆனால் கிருஷ்ணனுடைய கலர் எடுத்துக்க மாட்டார். கிருஷ்ணனுடைய கலர்ல இருந்து வித்தியாசமான கலர்ல வருவார். எப்படி வராரு, சாங்கோபாங்கஸ்திர பார்ஷதம், தன்னுடைய சகாக்களோட தன்னுடைய ஆயுதங்களோட என்ன பண்றாரு, இந்த உலகத்து வராரு. என்ன பண்றாரு வந்து என்ன செய்யறாரு, யஜ்ஞை சங்கீர்த்தன பிராயி, இந்த உலகத்தில் என்ன பண்ணாரா, சங்கீர்த்தனம் அப்படின்ற யஜ்யத்தை ஆரம்பிக்கிறார். நாம சங்கீர்த்தனம் அப்படின்ற அந்த யஜ்யத்தை ஆரம்பிக்கிறார். அப்ப என்ன பண்ணுவான், நம்ம யஜந்திஹி சுமேதசா, புத்தி இருக்கிறவன் அந்த யஜ்யத்தில் பங்கு கொள்றான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இந்த கலியுகத்தில் புத்தி இருக்கக்கூடிய மக்கள் அந்த பகவானை எப்படி வழிபடுறாங்களா,
சங்கீர்த்தனம் அப்படின்ற யஜ்யத்தினால அந்த பகவானை வழிபடுறாங்க. அந்த பகவான் யாரு? சாக்ஷாத் கிருஷ்ணர் தான் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ஸ்லோகமானது சைத்தன்ய மகாபிரபு சொல்லக்கூடிய ஸ்லோகம். ஸ்லோகத்துக்கு நிறைய விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்காங்க ஆச்சாரியர்கள். இந்த ஸ்லோகத்தில் வரக்கூடிய விஷயமானது எப்படி சைத்தன்ய மகாபிரபு தான் குளிக்குது நம்ம ரொம்ப தெளிவாக தெரியுது. ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு தானே முதல்ல இந்த சங்கீர்த்தன யஜ்யம் அப்படின்ற யஜ்யத்தை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தார். இந்த ஸ்லோகத்தை சொல்லி முடிக்கிறார். 32வது ஸ்லோகம் எல்லாரும் கண்டிப்பாக படித்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஸ்லோகம். அதுக்கப்புறம் 33வது ஸ்லோகத்தில் சொல்கிறேன் அப்படின்னா, ध्येयां सदां परिभवग्न अभिष्टदोहं तीर्थाष्पटं शिवविरिञ्जिनुतं शरण्यं भृत्यातिहं प्रणयपाल भवाति बोधं வந்தே மகாபுருஷதே சரணாரவிந்தம் அப்படின்ட்டு இது அந்த மகாபுருஷன் சொல்லக்கூடிய மகாபிரபு. நம்ம மகாபுருஷன் இங்கே பாகவத்தில் இருக்கு, உண்மையில மகாபிரபு தான். அந்த மகாபிரபுவை போற்றக்கூடிய விதமாக இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. என்ன சொல்றாரு? My dear Lord, you are the Mahapurusha, the supreme personality of Godhead, and I worship your lotus feet, which are the only eternal object of meditation. Those feet destroy the embarrassing conditions of material life and freely award the great desire of the soul, the attainment of the pure love of Godhead. My dear Lord, your lotus feet are the shelter of all holy places and of all saintly authorities in the line of devotional service, and are honored by powerful demigods like Lord Shiva and Brahma. My Lord, you are so kind that you willingly protect all these who simply bow down to you with respect, and thus mercifully relieve all the distress of your servants. In conclusion, my Lord, your lotus feet are actually the sustainable suitable boat for crossing over the ocean of birth and death, and therefore even Lord Brahma and Shiva seek shelter at your lotus feet. ஸோ அந்த மகாபிரபுவை போற்றக்கூடிய ஒரு ஸ்லோகம், ரொம்ப அற்புதமான ஒரு தியான ஸ்லோகம். இது நம்ம மனப்பாடம் பண்ணிட்டு ரொம்ப நல்லது. ध्येयं सदा परिभवग्नम् अभीष्टदोहं तीर्थाष्पदं शिवविरिञ्जिनुतं शरण्यं भृत्यार्तिहं प्रणतपाल भवाब्धिपोहं वन्दे மகாபுருஷதே சரணாரவிந்தம். ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். அதுக்கப்புறம் இந்த மகாபுருஷரை பற்றி அவர் போற்றி பேசின பின்னாடி இன்னொரு ஸ்லோகம், அவர் என்ன பண்றார், அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றார். त्यक्त्वा सुदुश्चित सुरेप्सित राज्य लक्ष्मीन् धर्मिष्ठ आर्य वचसा यतथागरण्यं मायामृगं दैत्येप्सितम् अन्वधावत् वन्दे மகாபுருஷதே சரணாரவிந்தம். இது ரொம்ப அற்புதமான ஸ்லோகம், மகாபிரபுவை சொல்லக்கூடிய ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் கிருஷ்ணருக்கும் பொருந்தும், ஸ்லோகமானது ராமருக்கும் பொருந்தும், ரெண்டு பேருக்கும் பொருந்தக்கூடிய ஸ்லோகம் தான் இது. என்னது? O Mahapurusha, I worship your lotus feet. You gave up the association of goddess of fortune and all her opulence, which is most difficult to renounce and is hankered after even by great demigods. Being the most faithful follower of the path of religion, you thus left for the forest in obedience to the Brahmana's curse. Out of sheer mercifulness, you chased after the fallen conditioned souls who are always in pursuit of false enjoyment of illusion, and at the same time engaged in searching out your own desired object, Lord Shyama Sundaram. ஸ்லோகத்தை நீங்கள் அர்த்தம் புரிஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றார்? त्यक्त्वा सुदुश्चित सुरेप्सित राज्य लक्ष्मी, நீங்க என்ன பண்ணிட்டீங்க? விட்டுட்டீங்க. எதை விட்டுட்டீங்க? இந்த உலகத்தில் எல்லாருமே ஆசைப்படக்கூடிய அந்த ராஜ்ய லக்ஷ்மின்னு சொல்லக்கூடிய அந்த லக்ஷ்மியை கூட விட்டுட்டீங்க, இந்த உலக மக்கள் நன்மைக்காக. அதே போல தர்மிஷ்டர், நீங்க அப்படி இருக்கீங்க, தர்மிஷ்டர் இருக்கீங்க. ஆரிய வச்சசா யதசாகரண்யம், ஒரு பிராமணருடைய வாக்கு கேட்டு நீங்க என்ன பண்ணிட்டீங்க? காட்டிக்க போயிட்டீங்க. மாயா மிருகம் தைத்திய ஈப்சிதம் அன்வதாவத், எங்க போயிட்டு காட்டம் என்ன பண்ணீங்க? ஒரு சிலர் மாயா மிருகம், இந்த உலகத்துல இன்பம் இன்பம் நினைச்சிட்டு தேடிட்டு போயிட்டு இருக்காங்க இல்லையா, இந்த உலக இன்பத்துல இங்க கிடைக்கும் இங்க கிடைக்கும் இங்க கிடைக்கும் தேடிட்டு போயிருக்காங்க இல்லையா, அப்படி தேடி யாரெல்லாம் ஓடி போறாங்களோ அவங்க மேல நீங்க போய் பாயிறீங்க. அவங்கள பாஞ்சு நீங்க என்ன பண்றீங்க? அவங்கள பாதுகாக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்மளா சொல்றேன். சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்றாரு? வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா என்ன பண்றாரு? ஓடி போய் பிடிச்சி என்ன பண்றாரு? அவனுக்கு கிருஷ்ண பக்தி கொடுக்குறாரு. அவன் ஓடிட்டு இருக்கான், வேக வேகம் ஓடிட்டு இருக்கான், அந்த பக்கம் தான் ஓடுறான். சார் பிஸி சார், நோ டைம் சார், நான் போகணும் சார், மாயா கிட்ட அடி வாங்க சார். என்ன சார் இப்படி சொல்றீங்க? வாழ்க்கையில் என்ன சார், எவ்வளோ அடி வாங்க வேண்டியது இருக்கு, நான் இன்னும் எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்கு, விடுங்க சார், என்ன
விடுங்க சார், நாகத்துக்கு போற சார் ஓடிட்டு இருக்காங்க. அப்படி ஓடக்கூடிய மக்களை பிடிச்சி இந்தா வாங்கிக்கோ, கிருஷ்ணர் வாங்கிக்கோ சொல்லிட்டு கிருஷ்ணர் கையில கொடுக்குறாங்க. வந்தே மகாபுருஷதே சரணாரவிந்தம், அப்படிப்பட்ட மகாபுருஷனை நான் வணங்குகிறேன்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இது கிருஷ்ணருக்கும் பொருந்தும், இது வந்து ராமருக்கும் பொருந்தும். அது எப்படி அப்படிங்கிறத அதுக்கப்புறம் நான் பார்க்கலாம் நேரம் இருந்தால். ஸோ இப்படி இந்த ஸ்லோகமானது இந்த மூணு பேருக்கு பொருந்ததுனால நம்ம என்ன பண்றோம், சைத்தன்ய மகாபிரபுவை ஷட்புஜ கௌரரா என்ன பண்றோம், வணங்குறோம். கிருஷ்ணருடைய 2 கை, ராமருடைய 2 கை, அதுக்கப்புறம் சைத்தன்ய மகாபிரபுடைய 2 கை, இந்த 6 கை வந்து என்ன பண்றோம் பார்க்குறோம். ஸோ அவருக்கு பொருந்திய ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் அப்படின்னு சொல்லலாம். சொல்லி முடிச்சிட்டார். ஸ்லோகம் சொல்லி முடிச்ச பின்னாடி அவர் சொல்றார், இந்த கலியுகத்துல என்ன பண்ணுமா, ஒருத்தர் நாம சங்கீர்த்தனம் அப்படின்ற ஒரு விஷயத்துல மட்டுமே தஞ்சம் எடுத்துக்கணும். வேற எந்த ஒரு விஷயம் ஒருத்தனுக்கு எந்தவித பலனையும் தராது. இந்த உலகத்துல உங்களுக்கு ஒரே ஒரு லாபம் இருக்கு அப்படின்னா அது நாம சங்கீர்த்தனம் அப்படின்ற ஒரு லாபம் மட்டும்தான். நீங்க உங்களுடைய லாபத்தை அதிகப்படுத்தணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நாம சங்கீர்த்தனம் அப்படின்ற லாபத்தை மட்டும் அதிகப்படுத்த முயற்சி பண்ணுங்க. நாம சங்கீர்த்தனம் அப்படின்னா நம்ம பண்ணக்கூடிய ஜபம் மட்டும் கிடையாது. நாம சங்கீர்த்தனம் அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து பாடக்கூடிய அந்த நிலை, அதான் சங்கீர்த்தனம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஜபம் கிடையாது, சங்கீர்த்தனம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சங்கீர்த்தனம் அப்படின்னா சேர்ந்து பாடணும். ஸோ பிரபுபாதர் தான் பண்ணார். இந்த இஸ்கானை வந்து அவர் ஒரு இந்த நிலைமை கொண்டு வந்தார். காரணம் என்ன அப்படின்னா அவ்வளோ நாம சங்கீர்த்தனம் பண்ணியிருக்காங்க. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் நாம சங்கீர்த்தனம் பண்ணாங்க. ஸோ நம்ம எப்போ நாம சங்கீர்த்தனத்தில் வந்து ஆசையை வளர்த்துக்கிறோமோ, எப்போ பற்று வளர்த்துக்கிறோமோ, எப்போ ருச்சியை வளர்த்துக்கிறோமோ அப்போதான் நம்ம பக்தியில் கொஞ்சம் கொஞ்சம் முன்னேறிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். நாம சங்கீர்த்தனம் செய்யாமல் நம்ம மற்ற விஷயத்துல செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அதெல்லாம் ஒரு பலனும் கிடையாது. அதனால நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு உபன்யாசத்துக்கு முன்னாடியும் கீர்த்தனை பண்ணிட்டு தான் ஆரம்பிக்கிறோம். ஸ்ரீல பிரபுபாதர் அதான் பண்ணாரு. நம்மளுடைய ஒவ்வொரு ஆரத்திலும் என்ன பண்ணுறோம், கீர்த்தனை தான் பண்ணுறோம். ஏன்னா அந்த நாம சங்கீர்த்தனம் இல்லை அப்படின்னா மற்ற பூஜையோ மற்ற எந்த வித சேவையும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதனால சைத்தன்ய மகாபிரபுனுடைய சகாக்கள், சைத்தன்ய மகாபிரபுடைய ஒரு படை வீரர்களாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஒரு தகுதி என்னவா இருக்கணும், நாம சங்கீர்த்தனத்தில் அவனுக்கு என்ன இருக்கணும், அவ்வளோ பற்று இருக்கணும். ஸோ அப்படிப்பட்ட அந்த நாம சங்கீர்த்தனத்தை பண்றது மட்டும்தான் இந்த கலியுகத்தில் செல்லுபடியாகும் அப்படின்னு சொல்லி முடிச்சு அவர் சொல்றார். இந்த கலியுகத்தில் பிறக்கிறதுக்கு சத்தியுக வாசிகளும் துவாபரயுக வாசிகளும் திரேதாயுக வாசிகளும் ஆசைப்படுறாங்களாம். ஏன்னா இந்த கலியுகத்தில் பகவான் வந்து தோன்றாரோ இல்லையோ பக்தர்கள் நிறைய பேர் தோன்றுறாங்களாம். அவர் சொல்றார், குறிப்பா தட்சிண பாரதம், இந்த சவுத் இந்தியாவில் நிறைய பக்தர்கள் தோன்றுறாங்க. அது எந்த இடத்துலயா, தாமிரபரணி, அதுக்கப்புறம் கிருத்தமாலா சொல்லக்கூடிய வைகை, அதுக்கப்புறம் பாயுஸ்ரீனி, காவேரி, இந்த பெல்ட்ல வந்து என்ன பண்றாங்க, நிறைய பக்தர்கள் தோன்றுறாங்க. அந்த நதியினுடைய தண்ணியை குடிக்கக்கூடிய பக்தர்கள் அவங்க தோன்றி என்ன பண்றாங்க, நிறைய இந்த நாம சங்கீர்த்தனுடைய மகிமையை பரப்ப போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுக்கு ஆழ்வார்கள் நமக்கு நல்லா தெரியும். ஆழ்வார்கள் நிறைய பேர் பிறந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பகவானுக்கு அவ்வளோ சேவை பண்ணியிருக்காங்க. பகவானுடைய பக்தியை சொல்லிக் கொடுக்கறதுக்கு 4 திவ்ய பிரபந்தம் எழுதியிருக்காங்க இல்லையா. கண்ணன் கலனை நன்னும் மடமொழியில் என்னும் திருநாமம் தின்னம் நாரணமே அப்படின்னு சொல்லிட்டு பெரிய நம்மாழ்வார் சொல்றாரு. அதனால அந்த பகவானை அடையணும்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னு என்ன பண்ணுங்க, நாம சங்கீர்த்தனை பண்ணுங்கன்னு அவங்களும் சொல்றாங்க. இது வந்து சொல்லி முடிக்கிறார். அதுக்கப்புறம் 41ஆம் ஸ்லோகத்தில் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்படி யார் ஒருத்தர் பகவான் கிட்ட தன்னுடைய வாழ்க்கையை சரணாகதி பண்ணிட்டு பகவானுக்கு சேவை பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த உலகத்துல யாருக்கும் சேவை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தேவரிஷி பூதாப்தா நடாம் பித்ரணாம் ந கிங்கரோ நாயம் ஜுனோ நராஜன் சர்வாத்மனய சரணம் சரண்யம் கதோ முகுந்தம் பரிகிருத்திய கர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யார் ஒருத்தர் பகவான் அந்த முகுந்தனுக்கு முழுமையா சரணாகதி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோ, அந்த முகுந்தன் கிட்ட முழுமையா தஞ்சமடைய ஆரம்பிச்சிட்டாங்களோ அவங்களுக்கு தேவர்களாலேயோ இல்லை ரிஷிகள் கிட்டேயோ இல்லை இந்த உலகத்து குடும்பத்தார்கிட்டயோ இல்லை நம்மளுடைய பித்திருக்கள் கிட்டயோ நம்மளுக்கு செய்ய வேண்டிய கடமை அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனாலதான் நம்ம பக்தர்களுக்கு இந்த கர்ம காண்டத்தை சொல்லப்படக்கூடிய பித்திருக்களுக்கு என்ன பண்ணும், தவசம் கொடுக்கணுமா, இதை பண்ணுமா, அதை பண்ணுமா அப்படின்ற ஒரு கவலையும் கிடையாது. ஏன் முழுக்க ஏன்னா நம்ம எல்லாரும் வைஷ்ணவ பரம்பரையில் வந்துட்டு இருக்கோம். ஸோ வைஷ்ணவ பரம்பரை அப்படின்னா ஒரு குரு கிட்ட தீட்சை வாங்கியிருக்கோம். அந்த குரு வைஷ்ணவ பரம்பரையில் தான் வந்துட்டு இருக்காரு. ஸோ நம்மள அந்த வைஷ்ணவ பரம்பரை இளைஞ்ச பின்னாடி அவர்கிட்ட நம்ம தஞ்சம் அடைஞ்சு அந்த அளவுக்கு நம்ம சேவை பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வேற எந்த கடமையும் கிடையாது அப்படின்ட்டு அந்த விஷயம் சொல்றாரு. ஸோ அதனால அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு அவர். இந்த மாதிரி யார் ஒருத்தர் இப்படி முழுமையா கிருஷ்ணனுடைய சேவையில அன்போடு ஈடுபடுறாங்களோ அப்படிப்பட்டவர்களுடைய பாவ விளைவு என்ன வந்தாலும் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி சொல்றார் கிருஷ்ணன் வந்து சொல்றார்.
இந்த ஸ்லோகத்துடைய கடைசியில் அந்த ரிஷி சொல்றார், அப்படி யார் ஒருத்தர் பகவானுடைய சேவையில் அன்போடு ஈடுபட ஆரம்பிக்கிறாங்களோ, அப்படி ஒருவேளை தெரிஞ்சோ தெரியாமலும் அவங்க தப்பு பண்ணாலும் இல்லை பாவம் பண்ணாலும் மக்கள் என்ன பண்ற கிருஷ்ணர் அதை எடுத்துறான்னு சொல்லி சொல்றாரு, பிரமாணம் செஞ்சு கொடுக்குறார். அதோட அந்த ரிஷிகள் பேசி முடிச்சுட்டாங்க. அந்த நிமி அப்படின்ற ராஜாவும் ரொம்ப சந்தோஷப்படுறார். ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்களுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. அவங்க யக்கியமும் முடிஞ்சது. இதை நாங்கள் எங்கே பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, நாரதர் வந்து பதில் சொல்லிட்டு இருக்கார். யாருக்கு? வசுதேவன் கேட்ட கேள்விக்கு நாரதர் பதில் சொல்லிட்டு இருந்தாங்க ஆரம்பிச்ச இந்த கேள்விக்கு இல்லையா. ஸோ அந்த நாரதர் வந்து என்ன பண்ணிட்டார், அந்த வசுதேவர் கிட்ட சொல்றார், உன்னை பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. காரணம் என்ன அப்படின்னா, எப்படிப்பட்ட பகவானை அந்த கிருஷ்ணரை சிசுபாலாதிகள் அந்த மாதிரி அசுரர்கள் என்ன பண்றாங்க, பகவானை எதிரியாவே நினைச்சிட்டு இருந்தாங்க. உட்காரும் போது, எந்திரிக்கும் போது, தூங்கும் போது, சாப்பிடும் போது, நடக்கும் போது, விளையாடும் போது, எங்க இருந்தாலும் அவங்க கிருஷ்ணன் நினைச்சிட்டு இருந்தாங்க. காரணம் என்னது, அவங்களை எதிரியா பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்படி எதிரியா கிருஷ்ணன் நினைச்சிட்டு இருந்தவனே வந்து ஒருத்தர் மோட்சம் அடைகிறான் அப்படின்னா, அப்போ உங்களை பத்தி என்ன சொல்றது? நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, கிருஷ்ணரையே உங்களுடைய குழந்தையா பிறதுக்கான பாக்கியம் பெற்றிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம கிருஷ்ணர் உங்களுடைய எப்பயுமே உங்களை இருந்திருக்காரு. உங்களுடைய எல்லா விதமான காரியங்களும் நீங்க எல்லாம் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணியிருக்கீங்க. அதனால உங்களுக்கு நீங்க வந்து இனிமேல் மோட்சம் போகணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்க எல்லாரும் விடுபட்ட ஆத்மாக்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அங்கே தெரியாத விஷயம் கிடையாது. பட் இருந்தாலும் நாரதர் என்ன பண்றாரு, உகப்புக்கு அங்க வசுதேவன் கிட்ட அந்த விஷயத்தை சொல்லி முடிக்கிறார். சொல்லி முடிச்ச பின்னாடி அங்க நாரதர் அங்க சொல்லி முடிச்சு அவர் கிளம்பிட்டார். கிளம்பின பின்னாடி உங்களுக்கு தெரியும், கிருஷ்ணர் வந்து ஒரு சாதாரண நபர் கிடையாது. அவர் தான் எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்கக்கூடிய நபர். அதனால நாரதர் வந்து அந்த வசுதேவருக்கும் தேவிக்கும் பிரணாமத்தை பண்ணிட்டு கிளம்பிட்டார். ஸோ இதோட நம்மளுக்கு வந்து 6வது அத்தியாயம் முடிவடையுது. அதுக்கப்புறம் 7வது அத்தியாயம் என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ கிருஷ்ணருடைய லீலைகள்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ கிருஷ்ணர் வந்து இந்த உலகத்துலேருந்து கிளம்பணும் அப்படின்னா அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லா தேவர்களும் வராங்களா, துவாரகைக்கு வராங்களா. துவாரகையில் வந்து கிருஷ்ணருடைய அந்த மனுஷ ரூபம், 2 கை உடைய அந்த மனுஷ ரூபத்தை பார்க்கறதுக்கு எல்லா தேவர்களும் வராங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த தேவர்கள் கூட அந்த கிருஷ்ணோட ரூபத்தை பார்க்க முடியாது. கிருஷ்ணர் கோலோகம் போயிட்டார் அப்படின்னா, வைகுண்டத்தில் அப்படி இருக்க மாட்டார். குறிப்பா திருப்பார்கள் அப்படி என்னைக்குமே காட்சி கொடுக்க மாட்டார். அந்த 2 கை உடைய சாமசுந்தர ரூபத்தை பார்க்கணும் அப்படின்ட்டு எல்லா தேவர்களும் கீழே இறங்கி வராங்க. வந்து ஒவ்வொரு தேவர்களும் வந்து அவ்வளோ மாலை போட்டு கிருஷ்ணருக்கு பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுல சொல்றாங்க, ஒருத்தர் வந்து தன்னுடைய மனதை எந்த மாதிரி தபஸ்யாலையும் என்ன பண்ண முடியாது, தூய்மைப்படுத்த முடியாது. நம்ம சொன்னோம்ல, முன்னாடியே பார்த்துருக்கோம், தபஸ்யம் அப்படிங்கிறது வேற, தர்மம் அப்படிங்கிறது வேற, பக்தி அப்படிங்கிறது வேற. எந்த அளவுக்கு பக்தி பண்ணானோ அந்த அளவுக்கு புண்ணியம் சேரும். எந்த அளவுக்கு தபஸ்யா செய்யறானோ அந்த அளவுக்கு அவனுக்கு சக்திகள் வருமே தவிர அவனுடைய மனசு தூய்மை அடைய போறது கிடையாது. ஆனா ஒருத்தன் எப்ப பக்தி பண்றானோ அப்பதான் அவனுக்கு என்ன ஆகும், மனதானது தூய்மை அடைய ஆரம்பிக்கும். அதனால தர்மமோ தபஸ்யமோ அவனுக்கு ஹெல்ப் பண்ணாது, பக்தி சேவை மட்டும் தான் ஹெல்ப் பண்ணு. அதுல சொல்றாரு, யார் ஒருத்தர் பகவானை பற்றிய விஷயங்கள், உங்களுடைய கதைகளை பத்தி கேட்க ஆரம்பிக்கிறாங்க, உங்களுடைய குணங்களை பத்தி கேட்க ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இது நடைபெறும். அவங்களுடைய மனதானது அவ்வளவு வேகமா தூய்மை அடையும் அப்படின்ற விஷயம் சொல்றார். அதனால நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, இந்த உலகத்துல எது வம்சத்துல பிறந்து இந்த வம்சத்தை மட்டும் இல்லாம இந்த உலகத்தை என்ன பண்ணிருக்கீங்க, தூய்மை அடைஞ்சிருக்கீங்க. பிரம்மா சொல்றார், உங்களுடைய நேரம் முடிஞ்சு போயிடுச்சு, உங்களுடைய இந்த லீலா வேலை முடிஞ்சு போயிடுச்சு, நீங்க என்ன பண்ணுங்க, தயவு செஞ்சு உங்களுடைய லோகத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்றாங்க. கிருஷ்ணர் சொல்றாரு, சரி அப்படியே வரேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய யாதவர்களை கூப்பிட்டு சொல்றார், நீங்க ஏதோ சாபம் கிடைச்சிருக்காங்க இப்போ உங்களுக்கு, நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, பிரபாசத்திரம் போங்க, அங்க போய் தீர்த்த யாத்திரைக்கு போயிட்டு அங்க போய் நீங்க ஸ்நானம் பண்ணீங்கன்னா உங்க பாவம்லாம் விலகி போயிடுன்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறார். அங்க அனுப்பிச்சு விடுறதுடைய காரணம் என்னது, அங்க போய் எல்லாரும் நல்லா குடிச்சிட்டு ஒருத்தர் அடிச்சுட்டு சாக போறாங்க, கிருஷ்ணருக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் அனுப்பிச்சு விடுறாரு. அனுப்பிச்சு விட்ட பின்னாடி உத்தவர் இதை பார்க்குறாரு. உத்தவருக்கு வந்து தெரிஞ்ச விஷயமா இருக்கலாம், என்ன பண்ண கிருஷ்ணர்கிட்ட வர, கிருஷ்ணர் இந்த உலகத்தை வந்து கிளம்ப போறா அப்படின்னு தெரிஞ்ச பின்னாடி கிருஷ்ணர் சொல்றார், நானும் உன் கூட வந்துடுறேன், என்னால் இங்கே இருக்க முடியாது, என்னால் இங்கே ஒரு நிமிஷம் கூட உன்னை பிரிஞ்சு இருக்க முடியாது, நானும் கூட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் சொல்றார், இல்லப்பா உனக்கு இந்த உலகத்தில் இன்னும் செய்ய வேண்டிய வேலை இருக்கு, அதெல்லாம் என்ன பண்ணு, சன்னியாசம் எடுத்துக்கிட்டு நீ பத்திரிகை ஆசிரமம் போ அப்படின்னு சொல்லி சொல்றார். சன்னியாசம் பற்றி எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். ஸோ அதனால இப்போ வந்து அந்த சன்னியாச யோகத்தை பற்றி, அதே போல எப்படி இந்த உலகத்தில் பற்றின்மை வளர்த்துக்கிறது அப்படிங்கிற விஷயத்த பேச ஆரம்பிக்கிறார். கிருஷ்ணர் பகவத்கீதையில கர்மத்தை பேஸ் பண்ணி பேச ஆரம்பிச்சார். ஏன்னா அங்க வந்து ஸ்ரோதா யார் அப்படின்னா அர்ஜுனன், அவங்க கடமையை செஞ்சு ஆகணும். ஸோ கடமை அவனுக்கு வந்து அந்த கடமையில அவனுக்கு வந்து புத்தி கொடுக்கறதுக்கு என்ன பண்றாரு, கர்மயோகத்திலிருந்து ஆரம்பிச்சு அவனுக்கு பேச ஆரம்பிச்சார். ஆனா இங்க உத்தவனுடைய நிலை வேற நிலை, அவனுடைய ஸ்ரோதா அவனுடைய தகுதி அப்படிங்கிறது வேற நிலையா இருக்கு. ஸோ அவனுக்கு என்ன பண்றாரு, எப்படி இந்த உலகத்துல வந்து பற்றின்மை வளர்த்துக்கிறது அப்படிங்கிற விஷயத்துல ஆரம்பிக்கிறார். அதுதான் உத்தவ கீதை அப்படின்னு சொல்றோம். ஸோ உத்தவ கீதை நம்மளுக்கு நாளையிலிருந்து